இரண்டாவது நிகழ்ச்சியாக க்ளோசிங் செரிமனி, இந்த பேட்ச் 6 நிறைவு விழா. இன்று நம்மிடம் சிறப்பு பேச்சாளர்கள் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் சார் அவர்களும், நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்களும் பேச உள்ளார்கள். முதலாவதாக நான் சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஓவர் டு யூ மேடம். குட் மார்னிங் மேடம். உங்க வருகைக்கு மிக்க நன்றி. நீங்கள் எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் உங்களுடைய ஆசிகளை வழங்குங்கள். அந்த ஒரு ஆசிகள் எங்களுக்கு உத்வேகமாக அமையும். வரும் காலங்களில் நாங்கள் இந்த தியான பயிற்சியை மேற்கொள்ளவும் ஆன்மீக ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் மிக சிறப்பாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்களை அன்புடன் பேச வருமாறு அழைக்கிறேன். காலை வணக்கம் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுடைய பிஸி ஷெடியூலுக்கு பிறகும் எவ்வளோ ஒரு சிரமம் எடுத்து வந்துள்ளீர்கள் என்று எங்களுக்கு தெரிகிறது. உங்கள் பேச்சை தொடர்வோம் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்ம பூர்வக பிரணாமங்கள் தெரிவித்துக் கொண்டு, மகாவதர் ஃபவுண்டேஷன் அழகாக இந்த ஜூம் செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி எத்தனையோ பேருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ரங்கநாதன் சார் அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு. பேன் இண்டியா அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கார் போல இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் ஆரம்பித்து எல்லாருக்கும் இந்த ஞானத்தை இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் பழனியப்பன் சார் இந்த தமிழ் ஜூம் செஷனை ரொம்ப அழகா சிறப்பா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாஸ்டரையும் அவர் ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு அவங்களோட ஞானத்தை கொடுக்க வச்சு அவங்களோட நேரத்தையும் அவங்களோட எனர்ஜியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய சேவை. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இது மக்களுக்கு இந்த ஞானத்தை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இதுல இத்தனை டீம் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழ் ஜூம் செஷன்ல அவங்க ஞானத்தை கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுக்குமே நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க லேடிஸ்னா பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், காலையில எவ்வளவு வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு. வீட்டுல சமைக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம். ஒவ்வொரு மாசமும் அவங்க அவங்க ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அதுவும் சின்ன விஷயம் கிடையாது. அதே போல நீங்க எல்லாருமே கூட உங்க நேரத்தை ஒதுக்கி இதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த தியானத்தினோட அருமை நமக்கு புரிஞ்சிருந்தாதான் நம்ம நம்ம நேரத்தை கொடுக்க முடியும். சோ நாம ஏதாவது நமக்காக நாம செய்ய முடியும்னா நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு எது பயன்படுமோ அதுக்காக நம்ம நேரத்தை நம்ம செலவழிக்கணும். சோ நீங்க எல்லாம் ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நேரத்தை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே கூட வாழ்த்துக்கள். நீங்க இந்த ஒவ்வொரு மாசமும் 21 days அப்படின்னு எடுத்துட்டு போய் இது அழகா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தியானமும் ஞானமும் 2 கலந்த ஒரு செஷன்ஸ்க்கு. அதே போல ஆல்டர்னேட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலோபதி மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி நாம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டெக்னிக்ஸ் உங்க முன்னாடி கொண்டு நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த 21 days முடிஞ்சிடாது. நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்த பயிற்சி தேவைப்படும். தியானம் என்றது ஞானம் என்றது வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவை. சோ இது ஒரு கோர்ஸோ இது இப்போ இத்தனை நாள் நாம பண்ணிட்டோம், கத்துக்கிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் இது எல்லாமே தேவை இருக்கும். சோ அதனால ஒவ்வொரு நாளுமே நமக்காக நாம இந்த தியானம் பண்றதுக்கும் புக்ஸ் படிக்கிறதுக்கும் மற்றவங்களோட அனுபவங்களை கேட்கறதுக்கும் நம்மளோட அனுபவங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் இந்த பயிற்சிகள் எல்லாம் நமக்கு தினசரி வாழ்க்கையில எப்போ ஒண்ணு ஆயிடுமோ அப்போதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக சிறப்பா இருக்கும். சோ நாங்க 20 வருஷமாக இது பயிற்சி செஞ்சுட்டு ரொம்ப அற்புதமாக நாங்க
வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க எல்லாருமே கூட இது உங்க வாழ்க்கையில ஒரு இதுவாக அங்கமாக எடுத்துக்கிட்டு தியான பயிற்சி நம்ம விடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம இத பயிற்சி செய்யலாம். ஸோ மத்த பயிற்சிகள் நம்ம முழுசா ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். நமக்கு நேரம் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அனாபானசதி தியானம் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்ல பத்ரிஜி கொடுத்தது எந்த சூழ்நிலையுமே நாம இது பயிற்சி செய்யலாம். சோ இதுக்கு ஒரு நேரமோ காலமோ சூழ்நிலைகளோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஏஜ்லயோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம யாரு வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது நம்ம பயிற்சி பண்ணி நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்மளோட வாழ்க்கைய எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நம்ம கையில எடுத்துக்கிட்டு நம்ம வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு சின்சியரா பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ஷிரடி சாய்பாபா கூட ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டெடிகேஷன், நம்மளோட இன்வால்வ்மெண்ட், நம்மளோட அப்ப என்ன சொல்றது அந்த பங்க்சுவாலிட்டி, நம்மளோட டிசிப்ளின் இதெல்லாம் தான் நமக்கு உதவுமே தவிர சோ நாம செய்யணும்னு நினைப்போம் நிறைய விஷயங்கள். ஆனா செய்ய தொடங்க மாட்டோம். நமக்கு ஒரு லேசினஸ் இல்ல மத்த விஷயங்கள் மேல ஆர்வம். சோ இது எல்லாமே நம்மள ரெகுலரா செய்ய விடாது. அத நம்ம டிசிப்ளின் பண்ணா போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. பழனியப்பன் சார், ரங்கநாதன் சார், இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி இத்தனை மக்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அனைவரின் சார்பாகவும் நான் நின்று கொள்கிறேன். உங்களுடைய பிஸி ஷெட்யூலையும் நீங்க மிக சிறப்பாக உரையாற்றி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பங்க்சுவாலிட்டி அட்டன் பண்ணணும், இட் இஸ் லைக் பேக்கேஜ், சீரியஸ்னஸ் சின்சியாரிட்டியோட செய்யணும் என்று சொல்லி சீரடி பாபா சாய்பாபா அவர்களுடைய உதாரணத்தை எடுத்துக்கோள் காட்டி ஒரு டிசிப்ளினா எங்களுக்கு உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கொஞ்சம் நேரம் இருங்க மேடம், இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மேடம். நம்ம குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் பேச போறாங்க மேடம். நண்பர்களே, அடுத்ததாக நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் சார் அவர்கள் வந்துள்ளார்கள். சார், வி வெல்கம் சார். அனைவரின் சார்பாக நான் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் சார் அவர்களை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் அவர்களை வரவேற்கிறேன். அவர் ஒரு தன்னலமற்ற சேவை புரிந்து கொண்டிருக்கிறார். மிக சிறந்த சேவை, செல்ஃப்லெஸ் சர்வீஸ் சார் இஸ் டூயிங் ஃபார் அஸ். இட்ஸ் a great service. We bow to you sir, and we welcome you sir with our wholeheartedness and with love and affection, with sincerity. We welcome you sir. Sir, please give your kind wishes for the closing ceremony of the batch, this batch 6, and also wishes for the start of the batch 7 on 1/10/2025 sir. Thanks please sir. Please sir. Thanks sir. Over to you sir. Thank you sir. Thank you Pajapanji, and thank you Sunita madam, and thank you Srilekha madam. Thank you all the masters. So thank all the masters who are participating regularly, and really it's a great inspiration, great guidance by Sunita madam to this Tamil session. Whenever whatever help required, she is always ready and she is doing it. That is why we have completed successfully 6th batch now, and we are going to start 7th batch from October 1st. So thank you so much madam. Okay, go ahead. நண்பர்களே, நான் எனது நன்றிகளை சீனியர் மாஸ்டர் சுனிதா மேடம், மாஸ்டர் ஸ்ரீலகா மேடம், பச்சனியப்பன்ஜிக்கு சொல்லிக் கொள்கிறேன். சீனியர் மாஸ்டர் சுனிதா மேடம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு உந்துதலாக இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பேட்ச் 6ஐ நாம் வெற்றிகரமாக முடித்து பேட்ச் 7க்கு தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸுக்கு செல்கிறோம் சார். So I am sure madam we will complete 12 batches, and we'll all meet one physical meet at Arunachalam at your center, and a great celebration we will host with the help of you and Jagdish sir and all the senior masters like Srilekha madam and Aruna madam. So many masters, senior masters,
They're greatly supporting. We'll have 12th session completed. 13th, before 13th session, we can host one physical meet, madam. So that's going to be Dhyana Yagna, Sangeeta Dhyana Yagna, Matu Samagra Swastha. So already we are doing it in Kannada, madam. Every district we are doing every month. So next month, October 25, 26, we are doing in Hubli. 2 days program in Hubli Pyramid. Like that, last month, September, we have done in Kartal Pyramid. So like that, every month in any one of the language, we have 5 languages. Regional 3 languages, global language and national language. So now in Tamil, I'm very confident that with the help of you and Jagdish sir, we will do wonderful program, madam. Yes, sir. So thank So you. Yes, madam. we also can organize in Agatya Pyramid where I'm sitting right now. We have Okay. a beautiful pyramid here. We can also do it here, sir. Okay, madam. That is I also welcome wonderful, you. madam. Yeah, I welcome you here, sir. Thank you, madam. Thank you. I think that will be where is madam? The Agastya Pyramid in Chennai, no? Near Chennai. It's near Vellore. So Ah. it's yeah, it will be very beautiful place. People will Okay. enjoy that. Okay. It will be it will be a center point for the entire. I mean, Tamil Nadu from different directions. People can come, right? Okay. Yes. Okay. Sure, madam. So definitely with the help of our PMC and with all your cooperation, Matar Foundation in association with our PSSM Tamil Nadu. Yes, We will sir. do a wonderful program, madam, because Yes. this will be continued and now we are in 6th, so we'll be entering into 7th batch now, Yeah. and it will continue. 12 batches will complete, and then we'll have a physical meet. Otherwise, all masters are coming online and going. So Yes. now that will be a physical meet. That's Yes, always sir. best. So yes, madam, thank you so much. And even it will be so energetic and so mutually connected, physically connected, because now only we are just connected through Zoom. So let's come into the physicality and connect each other with a great the consciousness connection will happen. The consciousness connection is always important. That's what I believe strongly. So as per Patri sir, given the great design for us, Dhyana Yagna, Sangeeta Dhyana Yagna, that we will do it, madam, along with the Samagra Swastha. So that just we added a little extra for sir what he has given. Sir has given already everything to us. We don't need to reinvent the wheel. It's not necessary. It is waste of time. So already sir has given Dhyana, Swadhyaya, Sajana Sangatya, Pyramid Energy, Shakahara. These 5 basic fundamental principles are always we have to follow. It is already completely researched and given to us in a very simpler way. So we don't need to again reinvent the wheel, madam. So plus what we have done is added something extra like proper lifestyle, some treatments like natural treatments. See, home remedies. You can your kitchen itself is an hospital. Actually, if you speak actually, kitchen itself is an hospital. Everything is available in kitchen. We don't need to go to even Ayurveda doctor or homeo doctor. Nothing required. Your home itself is a hospital. Your kitchen itself is a pharmacy, like that. And lifestyle corrections little bit, and urine therapy. Urine is also available very well within our body, so you can use it anytime. So like this, some of the extra like flower medicine. So many masters are coming and they are teaching yoga, pranayama. So these are extra added to the our existing 5 principles, madam. That's how this program, Dhyana and holistic wellness program. Yes, Pajapanji. I think it is long for him to translate now. Yeah, no, sir. I will do it, sir. Yeah, I know you are capable. I know. Yes. Sir. Okay. Sir. Yes. சார் நண்பர்களே, நான் நிச்சயமாக உள்ளேன். 12 மாதங்களை இந்த நிகழ்ச்சியை 12 பேட்சஸை முடிப்போம். அதை பிசிக்கலாக முடித்து நாம் 12வது மாத இறுதியில் அருணாச்சலத்தில் நாம் ஒரு மீட்டிங் வைப்போம்.
நமது சீனியர் மாஸ்டர் சுனிதா மேடம் உதவியுடன், ஜெகதீஷ் சார் உதவியுடன் மற்றும் சீனியர் மாஸ்டர்கள் ஸ்ரீலேகா மேடம், அருணா மேடம் அவர்களுடைய உதவியுடன் சங்கீத தியான யக்னா வைப்போம். ஆல்ரெடி நாம் கர்நாடகாவில் ஹூப்ளியில் அக்டோபர் 25, 26 அந்த சங்கீத தியான யக்னம் நடத்தி இருக்கிறோம். செப்டம்பரில் கத்தலில் நடத்தினோம் ஆந்திராவில். அதனால் நம்ம 5 மொழிகளில் 3 ரீஜனல் லாங்குவேஜ், ஒரு குளோபல் லாங்குவேஜ், ஒரு நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழிகளில் நாம் நடத்தி வருகிறோம். நான் சுனிதா மேடம் அவர்களை வேண்டிக் கொள்வது, நீங்கள் அகத்தியர் பிரமிடிலும் இதை ஆர்கனைஸ் செய்யலாம். சார், that Agatya pyramid is located on en route to Bangalore to Vellore, sir, in Vaniyambadi. Sir, it's a very beautiful junction for the 3 states, Andhra, Karnataka and Tamil Nadu, sir. For Pondicherry also, sir. It will be very useful. 4 states will come, sir. அதனால் மேடம் அவர்களே, with the help of PMC, மகவதார் ஃபவுண்டேஷன், PSSM தமிழ்நாடு மூலியமாக இந்த ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராமை, சங்கீத தியான யக்னத்தை நாம் நடத்துகலாம் என்று நினைக்கிறேன். அதனால் நமது இப்பொழுது ஜூமில் நாம் கனெக்ட் ஆகிறோம். மேலும் நாம் கான்சியஸ்னஸ் உணர்வுபூர்வமாக கனெக்ஷன் ஆக வேண்டும். அதனால் அதற்காக நம்ம மியூச்சுவலி பிசிக்கலி இதையெல்லாம் செய்வதற்கு அந்த சங்கீத தியான யக்னம் மிகவும் ஏதுவாக இருக்கும். பத்ரிஜி நமக்கு ஐயா அவர்கள் இதற்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துள்ளார்கள். நாம் எதுவும் புதிதாக செய்யவில்லை. அவர் கொடுத்த சங்கீத தியான யக்னம், சமஸ்கர சுவாசா, அதெல்லாம் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், பிரமிட் எனர்ஜி, சகஸ்காரா, இந்த 5 பிரின்சிபிள்களையும் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம் சைவ உணவு சார், சாகாஹாரம்னா சைவ உணவு, சைவ வெஜிடேரியனிசம் சார் கொடுத்துள்ளார்கள். அதை நாம் ஃபாலோ செய்ய வேண்டும். நாம் எதுவும் புதிதாக கொண்டு வரவில்லை, எல்லாம் அவர்கள் செய்து உள்ளார்கள். அதுவும் இல்லாமல் நாம் இப்பொழுது சேர்த்துள்ளது அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், ஹோம் ரெமிடிஸ் மற்றும் சேர்த்துள்ளோம். நமது வீடே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான், ஒரு மருந்தகம், அது ஒரு மருத்துவமனை. அதில் நமது சமையலறை ஒரு பார்மசி, மருந்தகம். அதுவும் இல்லாமல் நாம் இப்பொழுது யூரின் தெராப்பி, சுயம்பு மற்றும் ஃப்ளவர் மெடிசன்ஸ் இதையெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். மற்றும் யோகா, பிராணாயாம சேர்த்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருக்கிறோம். நமது பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா கொடுத்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், பிரமிட் எனர்ஜி மற்றும் வெஜிடேரியனிசம், இது அதுக்கு மேலாக இதை நாம் செய்து வருகிறோம் சார். எஸ் சார். எஸ், you have done excellent translation, I think so. What I could understand Tamil. Okay. Yes, madam. So yes, masters, so thank you so much for all your participation. Very interestingly you are participating, and so do some more prachara also for this program. I request all, each and every master here, do the prachara. Okay, this program has to be spread to everyone, and throughout Tamil Nadu, and even we are trying to go on the Instagram, Facebook to get new people again this month also. So we'll be doing that also, that effort continuously. But I request every master who are here, who are all participants, the new masters are since from batch 1, you know very well how the program runs every month. So with the stipulated syllabus and stipulated masters, regularly they're coming. And so I thank each and every senior master for their excellent contribution of their time and precious time and their valuable time and the effort what they are doing. So thank you so much, all the senior masters we have to thank. So yes, Bajneep. அதெல்லாம் நண்பர்களே, நான் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி பிரச்சாரம் செய்யுங்கள், ப்ராபகேட் செய்யுங்கள், ஸ்ப்ரெட் செய்யுங்கள். நாங்களும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் இதை நாங்கள் ஸ்ப்ரெட் செய்கிறோம். இந்த மாதத்திலிருந்து நியூ மாஸ்டர்ஸுகள் இதில் பங்கு கொள்ள வேண்டும். இந்த ப்ரோக்ராம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டினால் மாஸ்டர்ஸ்கள் வருகிறார்கள், அந்த சிலபஸை ஃபாலோ செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய வேல்யூபிள் டைம் அதை யூஸ் பண்ணி நமக்கெல்லாம் இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சீனியர் மாஸ்டர்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள் சார். Madam, in Kannada we have completed
Kannada especially. Morning and night it's going on, and afternoon and again 11 o'clock. Total four programs we are running. And morning program especially we have completed 604 days now. So 365 we started, finished, and then entered into second year. So now 604 days continuous. So that's how we are doing. So in Tamil also, we would like to do this continuously forever with your support, with all senior masters like Srilaka Madam and all. And all of your support, I think this program will run forever. And it will, uh, whatever the Patri sir aim, Dhyana Jagattu, Pyramid Jagattu, Sasyahara Jagattu. These three we will definitely achieve, madam. And Swastha Jagattu. Fourth one is Matar Foundation is adding Swastha Jagattu. These are the four things, four aims we have, madam. Right. Yes, Vajapanji. அதெல்லாம் நண்பர்களே, மேடம், நாங்கள் கன்னடாவில் இப்பொழுது காலை நிகழ்ச்சி, இரவு நிகழ்ச்சி, ஆஃப்டர்நூன் நிகழ்ச்சி, மேலும் 11 மணி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த காலை நிகழ்ச்சி 604 நாட்கள் 604 டேஸ் நாங்கள் முடித்துள்ளோம். நாங்கள் 365 நாள் ஸ்டார்ட் செய்து அதை முடித்துள்ளோம். அதுபோல் நாம் தமிழிலும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் நடத்தி அனைவரின் சப்போர்ட்டுடன் நடத்தி இதை நாம் முடிப்போம். நம்ம பத்ரிஜி ஐயா கொடுத்தது தியான ஜகத்து, பிரமிடு ஜகத்து, சத்திய ஜகத்து, சுவாதாக ஜகத்து, இதையெல்லாம் நாம் ஃபாலோ செய்கிறோம் சார். So thank you masters. நாலாவது சொல்லலையே, மகாதர் ஃபவுண்டேஷன் நாலாவது ஜகத் சொல்லலையே. தியான ஜகத்து, பிரமிடு ஜகத்து, சத்திய ஜகத்து, சாத்தகார ஜகத்து அண்ட் என்ன சொல்லுவாங்க, ஸ்வஸ்த ஜகத் அப்படின்னா ஸ்வஸ்த ஜகத், ஹெல்தி வேர்ல்ட், ஸ்வஸ்த ஜகத் அது கடைசியாக சேர்க்கப்பட்டுள்ளது. சத்திய ஜகத், தியான ஜகத், பிரமிட் ஜகத், சத்திய ஜகத், ஸ்வஸ்த ஜகத், ஸ்வஸ்த ஜகத். Yes sir. Sir, I was telling only Malayalam is left. If Malayalam is also added with Pan India, you can say. Yes, madam. Yes, madam. We can add, madam, but only we need to find good masters like Pajapanji. Hosting, proper hosting is there. Support is there. Definitely we can do, madam. Yes, sir. Because it needs for everybody, madam. It needs for all the human beings. This program is required. Yes, sir. That's how Patri sir has designed. Very simple way, and I don't think any other design is required. Whatever Patri sir given, just we need to spread. That's all. Yes, sir. That is my aim. So that's the Matar Foundation aim, and of course, Pajapanji, like masters like him, his support, his relentless work, selfless work, and his continuous work. He is working like a young man. Yeah, I can say he's like working like a young master, young man. I never saw master like him to work in any platform, madam. Yes, sir. I really, we all have to thank and we all have to clap for him. Yes, claps. Yeah. Thank you, sir. Yes. Thanks, wonderful. Thank you. Wherever I am, whatever I am doing, you will be keep messaging and calling, sir. Tomorrow's message. And like, you know, he's such a disciplined person. Yes. It's a great effort. I think Patri sir has chosen him. Patri sir has chosen him for this work. So, yes. He's a true soldier for Patri sir. Yes. I can say that. Sir. Yes. Sir, I want to humbly add here, sir. I met Brahmarishi Patriji, sir, in 2008 in Pondicherry, sir. When sir in the month of May, sir invited to Bangalore. I was the only person from Puducherry that time. I came to Bangalore and attended the full moon day meditation, sir. I returned back, but due to certain thing, I could not continue. God has blessed it. But that is the connectivity. You already had it. That's why you again came back. Yes. That was a seed. Now this is already seed is already planted. Yeah. Yes, madam. Yeah. Yes, Pajapanji. Translate. Yes, sir.
மேடம், நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். மேடம் கூறியது போல் மலையாளத்தை நாம் சேர்த்தால் அது ஒரு பேன் இண்டியாவாக உருவாகும் என்று நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்கள் கூறினார்கள். இந்த மலையாள மொழியும் சேர்த்ததுனால் இந்த மெடிடேஷன் கிளாஸுக்கு. ஸோ நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் கூறும்போது நிச்சயமாக சேர்க்கலாம். பஜனையப்பன்ஜி போல ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் கிடைத்தால் அந்த ஒரு நிகழ்ச்சியும் நாம் சேர்க்கலாம். பத்ரிஜி எல்லாத்தையும் டிசைன் செய்து விட்டு விட்டார். நாம் ஒன்று புதிதாக செய்ய வேண்டியதில்லை. நாம் இதை ஸ்ப்ரெட் செய்ய வேண்டும். பஜனையப்பன்ஜி போல ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் உள்ளவர்கள் வர வேண்டும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு. சார், எஸ் சார். Okay. So thank you, madam. So thank you, Sunita madam, Lekha madam, and Pajapanji, and all the masters who participated in this session. So let's all again meet on 1st October with a fresh batch. The batch number 7 is going to start. So thank you so much. Namaste to all. Thank you. Dhanyavad. Thank you, madam. நண்பர்களே அனைவருக்கும் நன்றி. சீனியர் மாஸ்டர் சுனிதா மேடம், சீனியர் மாஸ்டர் ஸ்ரீலகா மேடம், பஜனையப்பன்ஜன், அனைத்து மாஸ்டரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாம் அக்டோபர் 1ஆம் தேதி பேட்ச் 7இல் சந்திப்போம். நன்றி சார். Thank you. சார், ஐ வில் ப்ரொசீட் சார். Yeah, please go ahead. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். நாங்கள் தொடர்ச்சியா செய்யற நிகழ்ச்சியில் கண்டினியூ பண்றோம் மேடம், இன்றைய நிகழ்ச்சிகளை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Sir, I convey my special thanks to our Guruji, Dr. Sri Ranganathan sir, founder Magadhar Foundation, and Senior Master Tirumadi Sunita Jagadish madam for having participated in this closing ceremony of batch 6, which is was a wonderful event today. All went well. With your kind blessings, this Tamil Zoom meditation class will still grow more, and we will be able to complete the 12 months and go for the Sangeeta Jnana Yagnam as desired by our founder Guruji Dr. Ranganathan sir and Senior Master Tirumadi Sunita Jagadish madam. I request Sunita Jagadish madam to kindly complete the coming syllabus also wonderfully. With all wonderful, with your wonderful efforts, whenever I approach madam, immediately madam approves our proposals, and all masters are coming, senior masters, Tamil masters are coming to this beautiful program and giving their wonderful lectures. We are learning, and our spiritual knowledge enlarges and develops, our consciousness level increases madam. All are getting benefited, and many are seeing through the video also in Magadhar TV, in YouTube. It's all very great effort by our Guruji and Senior Master Tirumadi Sunita madam. Your effort is all a very lively effort, and until it will be in our memory madam. Thank you madam. Thank you sir. Sir, I continue further sir. Thank you sir. Thank you. Yes, sir. Thanks sir. Thanks sir. Thanks madam. நண்பர்களே, இப்பொழுது நாம் நமது நிகழ்ச்சிகளை தொடர்வோம். மிகவும் சிம்பிளாக இந்த க்ளோசிங் செரிமனி முடிந்தது. இப்ப அடுத்ததாக நான் இன்றைய சிறப்பு பேச்சாளர் சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்களை பேச அழைக்கிறேன். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. நான் அந்த சிறு குறிப்பு மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால், அனைவர் மனதிலும் இது பதியும். அவர்கள் ஆல்ரெடி நம்மளிடம் பேசியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பேட்ச் 6 முதல் நாளும் அவர்கள் பேசினார்கள் சுவாத்தியாயம் பத்தி, சஜ்ஜன சங்கத்தை பத்தி. இன்று இறுதி நாளும் அவர்கள் பேசுகிறார்கள். இது பெரிய வரவேற்கத்தக்கது. அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் தாராபுரம் பழனியிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் அந்த ஊரிலே சில்வர் ஷாப் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு 2 மகள்கள். ஒரு மகள் கல்லூரி படிப்பை முடித்து உள்ளார், ஒரு மகள் BBA படித்து வருகிறார்கள். அவர் தன்னுடைய நெய்பரால் இந்த தியானத்துக்கு அறிமுகப்படுத்தினார். தியானத்தினால் நிறைய அனுபவங்கள் பெற்றுள்ளார். தியானத்தினால் அவர் வாழ்க்கையில் பல மாறுதல், பல முன்னேற்றம் அடைந்துள்ளார். அடுத்த நாள் தியானத்தினால் அவர் லைஃபில் உயர்வு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொண்டு, நமது சிறப்பு என்னவென்றால், நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த மாதம் முதல் நாளும் அவர் பேசினார். இந்த மாதம் க்ளோசிங் செரிமனி என்றும் அது அருமையாக அமைந்துள்ளது. அவர் பேசியுள்ளார். இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஓவர் டு யூ மேடம். நீங்கள் உங்கள் அனுபவங்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். காலை வணக்கம் மேடம். ஸ்ரீலகா மேடம்.
காலை வணக்கம் மாஸ்டர்ஸ். காலை வணக்கம். வணக்கம். ஆம், இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தியானம் கொடுத்த என்னோட சித்திக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க என்னோட நைபர் தான், பட் இப்போ சித்தி ஆகிட்டேன், சித்தின்னு தான் கூப்பிடுறேன். அப்புறம் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன் ஜிக்கும் பழனியப்பன் சாருக்கும் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்து ரங்கநாதன் சார் வந்து பழனியப்பன் சாரை வந்து நிறையா சொன்னார். அவர் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நான் இன்னும் 2 வார்த்தைகளை நானும் சேர்த்துக்கிறேன். இந்த ஏஜ்ல கூட, இந்த வயசுல கூட அவர் வந்து ஒரு யங் மேன் மாதிரி டெடிகேட்டடா ரொம்ப அவங்களோட டைமை ரொம்ப அர்ப்பணமா செஞ்சுட்டு அவங்களோட டைமை எல்லாத்துக்கும் இது கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா மாஸ்டர்ஸையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணிட்டு கைட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு, ஃபாலோ பண்றாரு, ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ரங்கநாதன் ஜிக்கும் வந்துட்டு முன்னாடி நாளே கால் பண்றது, எந்த டைம் அவர் ஃப்ரீயா இருக்காருன்னு பாக்குறது, எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நிறைய சேனல்ஸும் பார்த்துட்டு இருக்கேன், பட் இந்த ஏஜ்ல ரொம்ப அற்புதமா வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சேவை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மகா பழனியப்பன் சார் வந்து என்ன ஆட் பண்ணாரு அப்படின்னா, பத்ரிஜி சார் வந்து வந்து பாண்டிச்சேரியில மீட் பண்ணாரு 2008லயே. 8 தானே சார்? எஸ் மேடம், எஸ் மேடம், ஐ ரிமெம்பர். பிகாஸ் 2000 எனக்கு வந்து 8/8/2008 வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால ஐ டோன்ட் ஃபர்கெட் 2008. அந்த 8/8, அதாவது ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி 2008, அந்த மே மாசம் 2008ல தான் நான் வந்து பெங்களூரு பிரமிடு வேலைக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர். பத்ரிஜி சார் வந்து பழனியப்பன் சாரை மட்டும்தான் வந்து அடுத்தது பிரமிட் வேலைக்கு இன்வைட் பண்ணாரு. தியானம்க்கு ஃபுல் மூன் மெடிடேஷனுக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணாரு. ஸோ அந்த ஸ்பெஷல் அப்பவே பத்ரிஜி சார் வந்து பழனியப்பன் சாருக்கு விதை போட்டுட்டாரு. அதோட கண்டினியூஷன் தான் சார் இப்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சார் ஷேர் மேடம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தருணத்துல நம்ம அந்த ரெக்கார்ட்ஸ்ல வெரிஃபை பண்ணலாம். அந்த மே மாசம் 2008 ஃபுல் மூன் மெடிடேஷன்ல பெங்களூர்ல நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். anyone can verify. வெரிஃபிகே Yes. சார் அதெல்லாம் Yes. தேவையில்லை ஏன்னா சார். names எல்லாம் கொடுத்துட்டு வந்துருங்க. நம்மளோட ஷேரிங் தானே சார், இது yes. நம்மளோட ஷேரிங். Yes, ஓகே, yes. நம்ம வந்து தியானம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எதையுமே நம்ம மிகைப்படுத்தி சொல்ல போறது இல்ல, Yes. குறைவு சொல்ல போறது இல்ல. இருக்கிறது மட்டுமே தான் நம்ம பேச போறோம் இல்லையா? Yes. ஸோ ரங்கநாதன் சார் வந்து ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழனியப்பன் சார் இன்னும் ஆட் பண்ணாரு. ஸோ அந்த வார்த்தைகளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு என்னோட ஷேரிங் வந்து பத்ரிஜியோட ஷேரிங் தான். அதுல என்னோட லைஃப்ல நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், இன்னும் நிறைய மாஸ்டர் சொன்னதும் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம திருஷ்டி எப்படி இருக்கோ நம்ம சிருஷ்டி அப்படி ஆகும். அப்படின்னா நம்ம பார்க்கிற விஷயம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்கறோமோ அதுதான் அப்படிதான் அமையும். ஒவ்வொரு கோணத்தை நான் எந்த கண்ணோட்டத்துல எந்த கோணத்துல நான் ஒரு விஷயத்த பார்க்கறேனோ அதோட எஃபெக்ட் தான் அடுத்தது நடக்கும். அதுதான் சிருஷ்டி ஆகும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரோனா எப்படிங்க இருந்தது, எல்லாரும் நிறைய பேர் வந்து பயம், நிறைய பேர் இறப்பு பார்த்தாங்க, இல்லைன்னா டிவில நிறைய பேரை அந்த டெத்தையே பார்த்து பார்த்து பயந்துட்டே இருந்தாங்க. ஆனா தியானம் பண்ணவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, அவங்க குடும்பத்தோட ரொம்ப ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ். அந்த கோவிட் டைம்ல வந்து எங்க குடும்பத்துல வந்துட்டு தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா எல்லாம் சேர்ந்து எல்லாருமே ஒர்க்கிங்கா இருந்தாங்க, வேற வேற இடத்துல இருந்தாங்க. பட் நாங்க எல்லாம் சேர்ந்து 15 பேர் அந்த கொரோனாவை நாங்க வந்து எல்லாருமே தியானிகள், எங்க ஃபேமிலியில எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா ஸோ அந்த கொரோனா டைம் வந்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே போல யாரெல்லாம் தியானம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அப்பெல்லாம் அந்த டைம்ல வந்து பயமில்லாத சமயமா இருந்தது. அவங்க அவங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணாங்க. எல்லாருமே அந்த அந்த டைம்ல ரொம்ப அழகா ஸ்பெண்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் நெகட்டிவா இருந்தாங்க அவங்களுக்கு தான் அப்படி இருந்தது. ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அப்படின்றது பயமோட பாக்குறவங்களுக்கு அது பயமா இருந்துச்சு. ஆனா தியானம் பண்றவங்களுக்கு, பாசிட்டிவான பீப்புளுக்கு வந்து வந்து ஃபேமிலி டைமா இருந்துச்சு. அப்பா இது என்னோட ஃபேமிலி டைம் அப்படின்னு நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து என்ன கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. பத்ரிஜி சார் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. மானம் மதுரம், அவமானம் மதுரம், சுகம் மதுரம், கஷ்டம் மதுரம். நம்மளுக்கு எல்லாமே மதுரம் தான். நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சந்தோஷம் தான், இனிமை தான். எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு இனிமை தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இனிமையா தான் எடுத்துக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்துக்கிட்டாங்க. நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு ஐயோ என்கிட்ட பணம் இல்ல,
நான் ஆரோக்கியமா இல்ல. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சண்ட போறாரு. என் ஃபேமிலில ஒரு ஒரு சுமூகமான உறவுகள் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அத ஒரு கஷ்டமா பார்ப்பாங்க. ஆனா, தியானம் பண்றவங்க எப்படி நம்ம பார்ப்போம் அந்த ஒரு விஷயத்த? எனக்கு இப்போ எனக்கு ஒரு பண பற்றாக்குறை இருந்தா, நான் இதிலிருந்து என்ன கத்துக்கணும்? என் குடும்பத்துல ஒரு சுமூகமான உறவு இல்லன்னா, நான் இதுல என்ன கத்துக்கணும்? நான் என்ன மாத்திக்கணும்? நான் என்ன செய்யணும்? அப்படின்றது தியானம் பண்றவங்க வந்து அந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. ஆனா தியானம் இல்லாதவங்க அத வேற கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறோம்? எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெறைய பேர் வீட்லயே வந்து பார்த்தாங்கன்னா நம்ம மாமனார் வந்துட்டு மாமனார் கிட்ட ஒரு ஒரு இது இருக்கும். மாமியார் கிட்ட ஒரு இது இருக்கும். இல்ல ரிலேஷன்ஸ் கிட்ட யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து சுமூகமான உறவு இருக்காது. அ அவங்களுக்கு தெரியாது. அந்த ஞானம் இருக்காது நெறைய பேருக்கு. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி இருக்காங்களோ? ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? ஏன் எனக்கு தான் இந்த மாரி உறவுகள் இருக்கோ? அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, நம்ம வந்து சரியான கண்ணோட்டத்துல இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த ஞானம் என்கிட்ட இந்த தியானம் செஞ்சதுக்கப்புறம், அந்த ஞானம் நான் வந்ததுக்கப்புறம், நான் தான் என் கணவர செலக்ட் பண்ணேன். நான் தான் என் குழந்தைங்கள செலக்ட் பண்ணேன். நான் தான் என் மாமனார், மாமியார், சுற்றத்தார் எல்லாத்தையுமே நான் தான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இந்த பூல இந்த இந்த பிறப்பெடுத்து நான் வந்திருக்கேன். அப்படின்ற ஞானம் எனக்குள்ள வந்தா, நான் யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். என்னோட கண்ணோட்டமே மாறிடும். நான் எல்லாத்தையும் தப்பு சொல்றதே மாறிடும். நான் தான் இவங்களெல்லாம் சூஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் இத அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் இத ஏத்துக்கணும். இதனால தான் நான் இது எல்லாமே ஏத்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அழகா வந்துட்டு அத ஏத்துப்போம் நம்மளுக்கு. அந்த ஞானம். ஸோ இந்த பார்க்குற கண்ணோட்டம், இந்த விதானம் மாறிடும் நம்மளுக்கு. தியானம் செய்றப்ப நம்ம நெறைய ஞானம் பெற்று, இது எல்லாமே மாறிடுவோம். ஒவ்வொரு விஷயமே அப்படிதான். நம்ம டெய்லி நம்ம செய்ற செயல்கள் எல்லாமே அப்படித்தான். ஆ நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து எப்படி எதுக்காக அப்படி சொல்றேன் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா, என்னால ரைட்ல கொஞ்சம் பார்க்க முடியும், லெஃப்ட்ல பார்க்க முடியும். என்னோட பின்னாடி என்ன இருக்குன்னு என்னால திரும்பி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதே போல தான் நெறைய லோகங்கள் இருக்கு, நெறைய பிரபஞ்சம் இருக்கு, நெறைய விஷயங்கள் இருக்கு. நாம இந்த பூமியில, நம்ம இந்த இடத்துல இந்த பிறப்பு எடுத்ததுக்கான காரணம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்துட்டு. இந்த ஞானம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு. எதுக்காக நம்ம வந்திருக்கோம்? அப்படின்ற ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த 2 உதாரணங்களோட பார்க்கலாம். அதே போல தான். இப்ப மகாபாரதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ யுத்தம் நடக்க போகுது. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அ கிருஷ்ணர் துரியோதனனும் கிருஷ்ணர பார்க்க வராங்க. அர்ஜுனரும் கிருஷ்ணர பார்க்க வராங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் துரியோதனன் தான் வராங்க. துரியோதனன் வந்து கிருஷ்ணன பார்க்குறாங்க. கிருஷ்ணர் வந்து அனந்த சயனத்துல இருக்காரு. அவர் வந்தவுனே அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கிருஷ்ணரோட தல தான் தெரிஞ்சது. அதனால கிருஷ்ணர் தல பக்கத்துல போய் உட்காந்துட்டாரு. அடுத்தது வந்து அர்ஜுனர் வந்தாரு. அர்ஜுனர் வந்தவுனே அர்ஜுனருக்கு என்ன தெரிஞ்சது அப்டின்னா, கிருஷ்ணனோட பாதம் தான் தெரிஞ்சது. ஸோ, அவரோட பாதம் பக்கத்துல போய் உட்காந்துட்டாரு. ஸோ, இவங்களோட கண்ணோட்டம் நம்மளுக்கு தெரியுதுங்களா? அவங்க அவங்க கண்ணோட்டத்துல போய் உட்காந்துட்டாங்க. ஸோ, கிருஷ்ணர் எந்திரிச்சுட்டு கண்ண தொறந்து பார்த்தவுனே அர்ஜுனர தான் பார்த்தாரு. அர்ஜுனர பார்த்துட்டு, "அர்ஜுனா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ன எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர்ட்ட தான் கேட்கிறாரு. ஆ நான் உங்கள பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன வந்திருக்க அப்படின்னு. அடுத்தது நான் இங்கேயும் இருக்கேன் அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு. நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்றாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு மகாபாரத போர்ல வந்துட்டு எனக்கும் உங்களோட படை தேவை அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஆனா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ முதல்ல வந்திருக்கலாம். அர்ஜுனர் அப்புறம் வந்திருக்கலாம். ஆனா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கண் முழிச்சு பார்த்தது வந்து அர்ஜுனர தான். அர்ஜுனன் கிட்ட தான் நான் கேட்பேன் அப்டின்றாரு. "அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? உனக்கு படம் வேணுமா?" அப்டின்னு கேட்கிறாரு. "இல்ல அர்ஜுனா, எனக்கு தேவையில்ல. எனக்கு உங்களோட படம் தேவையில்ல. எனக்கு வந்துட்டு நீங்க மட்டும் இருந்தா என் கூட போதும். எனக்கு எதுவுமே தேவையில்ல." ஏன்னா அர்ஜுனருக்கு தெரியும். அர்ஜுனரோட கண்ணோட்டம் வேற. அந்த படையெல்லாம் வந்துட்டு ஒண்ணும் இல்ல. நம்ம கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி எல்லாருமே கிருஷ்ண பரமாத்மா தான். எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். ஸோ இவங்களோட கண்ணோட்டம் என்ன? கிருஷ்ணர் மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படின்றது அர்ஜுனரோட கண்ணோட்டம். ஆனா, துரியோதனனுக்கு என்ன தேவை? அப்படின்னு கேட்டதுக்கு
அப்புறம் கேக்குறாரு, எனக்கு உங்களோட படை போதும். எனக்கு எனக்கு என்ன தேவை? அவர் வந்து அவங்களோட கண்ணோட்டம் என்ன? கிருஷ்ணர் ஒரே ஒரு ஆளு தான். அவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா எனக்கு படைகள் இருந்தா என்னோட படைபலம் அதிகமாகும். அப்படின்றது துரியோதனோட கண்ணோட்டம். சோ இதுல துரியோதனன் வந்து எனக்கும் எங்களோட படைபலம் தான் வேணும் அப்படின்றாரு. சரின்னு குடுத்துடுறாரு. சோ இந்த இடத்துல அவரோட கண்ணோட்டம் எப்படி இருக்குங்க? துரியோதனோட கண்ணோட்டம் குவான்டிட்டி. எனக்கு நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு படை வேணும் அப்படின்ற அதுதான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா அர்ஜுனரோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு? கிருஷ்ண பரமாத்மா. ஒரே ஆளா இருந்தாலும் அவர்தான் எல்லாமே அப்படின்ற தெளிவு அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல எனக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவே போதும் அப்படின்றாரு. சோ அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அப்படிதான் நடந்தது. சோ கடைசில நம்மளுக்கே தெரியும். கிருஷ்ணர் இருந்த பக்கம் தான் நம்மளுக்கு தெரியும். அர்ஜுனர கைட் பண்ணிக்கிட்டு போர்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே போலதான் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா, ராமாயணத்துல ஒரு இத எடுத்துக்கலாம். ராமாயணன் வந்து பாத்தீங்கன்னா, ராமர் வந்து எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு வந்திருக்காரு. எல்லாருக்குமே உதாரணமா இருக்கும். எதுக்கெல்லாம் உதாரணமா இருக்கணும்னு வந்திருக்காரு? தர்ம வழியில இருக்கிறது. அதர்மமா இருக்கக்கூடாது. தர்மத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பா சொல்ற பேச்ச பையன் கேட்கணும். ஒரு சரியான புருஷனா இருக்கணும். மக்களுக்கு சரியான மன்னனா இருக்கணும். அப்படின்ற அவர் அவதாரத்துக்காக வந்திருக்காரு. அவரோட கண்ணோட்டத்துல அவர் வந்திருக்காரு. அதனாலதான் வந்துட்டு தசரதர் சொல்றாரு, "நீ உடனே காட்டுக்கு போ" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏத்துக்கிறாரு. ஓகேப்பா. அடுத்த நாள் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. காலையில பட்டாபிஷேகம். ஆனா, கைகேயி சொன்ன ஒரு வார்த்தைக்காக, "என் மகன் தான் வந்து அந்த இடத்துல பட்டாபிஷேகம் செய்யணும்" அப்படின்னு போய் கேக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும். தசரதன் கிட்ட. அதனால தசரதன் என்ன சொல்லிடுறாரு? உடனே, "ராமா, நீ காட்டுக்கு போ" அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல வந்து ராமர் அழகா ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது. ராமாயணம் உருவான கதை எதுக்கு? இவர் வனவாசம் போனாதான் அடுத்தடுத்து நடக்கும். அவருக்கு எல்லாமே தெரியும். அத வந்து எப்படி ஏத்துக்கிட்டாரு? அழகா ஏத்துக்கிட்டாரு. அப்பா சொன்னவனே ஏத்துக்கிட்டாரு அந்த விஷயத்த. உடனேப்பா, ஓகே, ரைட். ஆனா, எல்லாரோட கண்ணோட்டம் என்ன? கைகேயி ரொம்ப மோசமான பெண், சுயநலமான பெண். அவங்களுக்கு அதுதான் தேவை. எல்லாரோட கண்ணோட்டமும் அந்த இடத்துல கைகேயி தான். யாருக்குமே உண்மை தெரியல. யாருக்குமே தெரியவே தெரியாது. எதுக்காக வந்திருக்காங்க? எதுக்காக இந்த ராமாயணம்? எது தெரிஞ்சுக்கணும்? யாருக்குமே தெரியாது. எல்லாருமே கைகேயிய தான் தவறு சொன்னாங்க. சோ, அந்த இடத்துல அவங்களோட கண்ணோட்டம் வந்து பாத்தீங்கன்னா, கைகேயிக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. ஆனா ராமர் வந்த கண்ணோட்டம் ராமருக்கு தெரியும். அதனால அவர் அழகா வந்துட்டு சொன்ன உடனே அவர் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. அடுத்தது நடந்துருச்சு. நம்மளுக்கு தெரியும். காட்டுக்கு போன உடனே என்னென்ன நடந்தது? எதுக்காக தான் நடக்குது? சோ ராமர் வந்து அவரோட அவதாரம், அவரோட கண்ணோட்டம் ரொம்ப எதார்த்தமா அந்த ராமர் வந்து வந்த உடனே அவருடைய எதுக்காக வந்திருக்காரு? நான் வந்து நார்மலான பர்சனா இருந்து எல்லாத்துக்குமே எப்படி இருக்கணும் அப்படின்ற இதுக்காக வந்திருக்காரு. நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே ராமாயணத்துல இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு தெரியாதா? அந்த இடத்துல லக்ஷ்மணன் வந்துட்டு உயிர் இழந்து இருக்கிறாரு. அர்ஜுனா எந்திரி லக்ஷ்மணா எந்திரி அப்படின்னா லக்ஷ்மணன் எந்திரிச்சிருவாரு. ஆனா அந்த இடத்துல வந்து ராமர் வந்து அவரோட வாழ்க்கை வந்து நான் வாழ்க்கை வந்து வாழ்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நார்மலான சாதாரண மனுஷன் போலவே வந்துட்டு லக்ஷ்மணா எந்திரி எந்திரின்னு சொல்லுவாரு. சோ அந்த இடத்துல கூட சாதாரணமான மனுஷமா தான் இருந்தார் அந்த இடத்துல. எதுக்காக வந்தோம் அப்படின்றது. அந்த கண்ணோட்டத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து அந்த மலைய கொண்டு வந்து அப்புறம் லக்ஷ்மணன் எந்திரிச்சாரு. சோ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னு தெரியும். சோ நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சா மட்டுமே நம்ம எப்பயுமே வந்து சரியான கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேணும். அதே போல தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிரண்யகசிபு இருக்காரு இல்லையா? நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல. பிரகலாதன், ஹிரண்யகசிப்புக்கு வந்து நெறைய தவம் செஞ்சாரு. நெறைய தவம் செஞ்சு அ அ பிரம்மாவே வந்து விஷ்ணுவ வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு வந்து அ எனக்கு வந்து உயிர் வந்து என்னோட உயிர் எப்படி போகணும்? எனக்கு வாழ்க்கை வந்து அழிவில் எனக்கு வந்து நான் உயிரோட இருக்கணும். என்னோட சாவு வந்து எப்படி இருக்கணும்? அதுக்கு என்ன கேட்கிறாரு? நான் இரவுலயும் சாகக்கூடாது, பகல்லயும் சாகக்கூடாது. நான் வந்து வீட்லயும் இறக்கக்கூடாது. நான் அந்த இடத்துக்கு சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் சொல்றாரு. நான் பூமியிலயும் சாகக்கூடாது, தண்ணீலயும் சாகக்கூடாது. எனக்கு வந்து மனுஷனும் கொல்லக்கூடாது, மிருகமும் கொல்லக்கூடாது. அ எந்த அஸ்திரத்தமும் யூஸ் பண்ணி என்ன சாகடிக்க கூடாது. எவ்ளோ தியானம் செஞ்சு, எவ்ளோ ஞானம் வந்தாலும் வரம் வேணும்னு கேட்கிறப்ப எப்படி கேட்டுறாரு? இவ்ளோ கேட்டிருக்காரு. இவருக்கே இவ்ளோ அறிவு இருக்கும்போது, கடவுளுக்கு எவ்ளோ ஞானம் இருக்கும் இல்லையா? அதனால தான் வந்து லட்சுமி நரசிம்மர் எப்படி வந்து அவரோட இத எடுத்தாரு?
நம்மளுக்கே தெரியும். அவர் வந்து அந்திம நேரத்துல வந்து அவரோட உயிரை எடுப்பாரு. அவரோட நகங்களால எடுப்பாரு. அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து காலையில இல்லாம ஸ்திரீயும் இல்லாம புருஷனும் இல்லாம வந்து பாதி நரசிம்மராவும் பாதி மனுஷரா வர்றாரு. அப்பதான் லட்சுமி நரசிம்ம அவதாரம் எடுத்தார். சோ அவர இது அவர ஹிரண்யகசிபுவோட சிருஷ்டி அவங்களோட எப்படிங்க இருங்க அவங்களோட அவங்களோட எண்ணம் எப்படியே இருந்தது. நான் ஒரு ஆன்மா அப்படின்ற எண்ணமே இல்ல. ஆன்மாக்கு அழிவில்லை அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இல்ல. சோ அந்த இடத்துல அவர் என்ன கேட்டிருக்காரு? எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு தான் கேட்கிறாரு. அப்படி செஞ்சாலும் நான் வந்து இப்படி இப்படி கேட்டா அவருக்கு சாகா நம்ம உயிர வாழலாம். நம்ம நிறைய காலங்கள் வாழலாம் அப்படின்னு நினைச்சு இந்த வரத்தை கேட்டார். பாத்தீங்களா அவங்களோட ஞானம் எப்படி இருக்குன்னு. ஆனா இதுவே ஞானத்தோடு இருந்திருந்தா அவங்களுக்கு 3ஆம் கண் தெரிஞ்சு இன்னும் அடுத்த ஞானம் 3ஆம் கண் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த ஞான கண் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டாரு. ஏன்னா நம்ம ஆன்மா அழிவில்லாதது அப்படின்ற அந்த சின்ன ஞானம் கெடுத்திருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. சோ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற கண்ணோட்டம் எப்படி இருக்கு, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்த்திருக்கோம். பத்ரிஜி ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்கார். நம்ம எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மனித எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஞானம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யாருமே துக்கத்திலேயே இருக்க மாட்டோம். சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப அழகா ஏத்துப்போம். நம்மளுக்கு யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒண்ணுமே கண்டுக்க மாட்டோம். நீ என்ன எப்ப பாரு தியானம் 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 செஞ்சுட்டு இருக்க, நீ என்ன இதுக்கே தெரிஞ்சிட்டு இருக்க, இதுக்கே ஓடிட்டு இருக்க, யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்மளுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு நம்மளோட லைஃபையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தியானம் செய்யணுமா, தியான பிரச்சாரம் செய்யணுமா, எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு நான் என்னோட டைமை எங்க நான் என்னோட நேரத்தை நான் கழிச்சிட்டு இருக்கேன், என் நேரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்திட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஞானம் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா மாறிடும் மாஸ்டர்ஸ். நம்ம தியானம் செஞ்சதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையோட கண்ணோட்டம் எப்படி இருந்தது? காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், குழந்தைங்க இருந்தா குழந்தைங்கள பார்த்துப்போம். அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஃபுல்லா இப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. எந்த ஒரு நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு லட்சியமே இருந்திருக்காது. ஆனா, தியானம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணோட்டமே மாறிடும். நமக்கு எல்லாமே மாறிடும் நம்மளுக்கு. நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, இப்ப எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் தியானம் சொல்லிக் குடுக்கணும். தியான ஜெகத், பிரமிட் ஜெகத், ஷகாஹார ஜெகத் எல்லாமே நம்மளுக்கு அந்த நோக்கம் வந்துரும். சோ நம்மளும் அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்மளும் ஒரு நம்ம நம்ம வந்த நோக்கம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்தையுமே என்ஜாய் செய்வோம். எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு செலிப்ரேஷனா இருக்கும் நம்மளுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்ம கண்ணோட்டம் மாறிடுச்சு இல்லையா? தியானம் வந்ததுக்கு அப்புறம். சோ ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்கு? நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம கண்ணோட்டம் இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம், நான் தனியா தான் வந்தேன். நான் தனியா தான் போறேன். என்னோட வாழ்க்கை நான் தனியா தான் இருக்க போறேன். நான் இத்தனை சொந்தங்கள், இத்தனை உறவுகளோடு இருந்தாலும், நான் என்னுடன் பயணிக்கிறது தான் அற்புதமான வாழ்க்கை. 100 பேர் இருந்தாலுமே, நான் என்னோட தான் நான் எப்படி நான் என்னோட இருக்கேன் நானு. என்னோட உணர்வுகளோட எப்படி இருக்கேன், நான் என்னோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கேன், நான் இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேனா, நான் ஒவ்வொரு விஷயத்த நான் எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறேன், நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றதுல தான் வந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கு. சோ இந்த இடத்துல எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னை எப்படி பார்க்கிறேன், நான் என்னோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். கௌதம புத்தர். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, துக்கம் பார்க்கிறோம், மரணம் பார்க்கிறோம், கஷ்டம் பார்க்கிறோம், சந்தோஷம் பார்க்கிறோம், எல்லாமே பார்க்கிறோம். ஆனா, யாராச்சும் இது ஏன் நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. புத்தர் மட்டும்தான் சுத்த புத்தர் மட்டும்தான் யோசனை பண்ணாரு. ஏன் கஷ்டம் வருது? ஏன் எல்லாத்துக்கும் துக்கம் இருக்கு? ஏன் மரணம் ஏற்படுது? அப்படின்ற கேள்விதான் அவரை வந்து அஹ் சித்தார்த்தா இருந்தவரை கௌதம புத்த தான் மாத்திருச்சு. அப்படி இருந்தவங்கள இப்படி மாத்திருச்சு. சோ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குற கண்ணோட்டம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நான் என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும், நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
அவர் வந்து மாறினாரு. சோ அப்பதான் வந்து புத்தர் மாறினாரு. சோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதுதான் இருக்கு. சோ நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து நம்ம பார்க்கிற கண்ணோட்டம் தான். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம். காலையில எந்திரிச்ச உடனே வந்துட்டு அப்ப நம்மளுக்கு எல்லாம் சத்தியம் தெரிஞ்சிருச்சு. நம்ம எதுக்காக வந்திருக்கோன்ற நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு. என்னோட நோக்கம் தெரிஞ்சிருச்சு. என்னோட வாழ்க்கை தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க இருக்கும் நம்ம வாழ்க்கை? ரொம்ப ஆனந்தமா இருக்குங்களே! கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம அந்த எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த நம்மளுக்கு வர்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு ஞானம் கிடைச்ச உடனே நம்ம வந்து எப்படிங்க பார்ப்போம்? எல்லாமே சரியான கண்ணோட்டத்துல தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரியே தான். எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா, நான் இந்த சொந்தங்கள நான் தான் கொண்டு வந்தேன். நான் ஏத்துப்பேன். அப்ப வந்து அந்த இடத்துல நான் என்ன கத்துக்கணும் அப்படின்ற கண்ணோட்டம் எனக்கு இருக்கும். இப்ப எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை வருது அப்படின்னா, நான் அந்த இடத்துல என்ன கத்துக்கணும்? என்ன மாத்திக்கணும்? நான் சரியான கண்ணோட்டத்துல நான் அணுகலையா? இல்ல நான் வேலைய சிறப்பா செய்யலையா? நான் அந்த இடத்துல என்ன கண்ணோட்டத்துல நான் இருக்கேன்? எனக்கு இப்ப ஆரோக்கிய பிரச்சனை வருது அப்படின்னா, நான் சரியான உணவு சாப்பிடுறேனா? நான் சரியா இருக்கேனா? கரெக்ட்டான டைமுக்கு எடுத்துக்கிறேனா? நான் சைவ உணவு தான் சேர்க்காம இருக்கிறேனா? சோ நான் சேர்க்கிறேன்? நான் சரியான உணவு எடுத்துக்கிறேன். நான் எப்படி அந்த மாரி எல்லாத்துலயுமே வந்து சரியான கண்ணோட்டம். எல்லா ஒரு இடத்துலயுமே நான் எந்த கண்ணோட்டத்துல நான் பார்க்கிறேன் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கண்ணோட்டத்துல பார்க்கிறேன்னா, சோ இதெல்லாம் நான் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் சரியான கண்ணோட்டத்துல நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, என் வாழ்க்கை ரொம்ப அற்புதமா, ஆனந்தமா, சந்தோஷமா இருக்கும். சோ நான் வந்து கடைசியா சொல்ல விரும்பிக்கிறது, காலையில நம்ம வந்து வாழ்க்கை தொடங்கும்போது சரண்டர். இன்னைக்கு நாள் எனக்கு எப்படி போகணும்? அப்படின்றத நம்ம வந்து நம்ம சோல் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். நம்ம யுனிவர்ஸ்ட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, நான் யுனிவர்ஸுக்காக நான் இன்னைக்கு யாருக்கு தியானம் சொல்லிக் குடுக்கணும்? நான் என்ன வேலைகள் செய்யணும்? நான் இன்னைக்கு எந்த செஷன்ஸ் எடுக்கணும்? நான் எல்லாத்துக்கும் எப்படி நான் தியானம் சொல்லிக் குடுக்கலாம்? அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு சிம்பிள் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ். இதுவே வந்து நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். இப்ப நம்ம நெறைய ஊர்ல இருந்து புதுசா மக்கள பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்விகள் என்ன கேட்போம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அப்படி கேட்போமா? கண்டிப்பா கிடையாது. என்ன கேள்வி கேட்போம்? மாஸ்டர்ஸ் நீங்க எத்தன வருஷமா இருக்கீங்க? உங்க தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நீங்க தியானத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? நீங்க உங்க உங்க பிரமிட் உங்க நீங்க இருக்கிற இடத்துல பிரமிட் இருக்கா? நீங்க பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ராலி போயிருக்கீங்க? எத்தன செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்படிதான் நம்மளோட மாஸ்டர்ஸோட பார்க்கும்போது இருக்கும். எந்த ரிலிஜியன் இருக்காது, என்ன காஸ்ட் இருக்காது, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு இருக்காது, எப்படி இருக்கீங்க, எதுவுமே இருக்காது. நம்ம பார்த்தோனே அந்த சோல் கனெக்ட் இருக்கும். தியானத்தை பத்தின வார்த்தைகள் தான் இருக்கும் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ அதுதான் தியானத்துல வந்த மக்களுக்கோட வித்தியாசம். மத்த மக்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதுதான் நம்மளுக்கு. அப்புறம் இதுக்கு வந்தவனே வந்து இப்ப நிறைய வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து இந்த தியானத்துக்கு வந்தவொடனே நிறைய ஜென்ஸ் எல்லாம் வந்து நிறைய பக்கம் ஃப்ரீயா இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி கேட்க மாட்டாங்க, ஜுவல்ஸ் கேட்க மாட்டாங்க, என்ன தேவைகள் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பார்லருக்கு நிறைய பேர் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம, இப்ப வந்து அவங்க அழகா வந்துட்டு அ லே ஃபேமிலியே ரொம்ப அற்புதமா மாறிடும். தே என்ஜாய் த நேச்சர். இயற்கையோடு இருக்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து ஏத்துக்கிட்டு, ரொம்ப அற்புதமா வந்துட்டு அவங்கள ரொம்ப அழகா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா இருப்பாங்க. ஸோ நம்ம தியானம் வந்தோனே நம்மளோட கண்ணோட்டம் மாறிடும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்ற அந்த கண்ணோட்டம் மாறிடும். அதனால வந்து நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா மாறிடும் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாரி தான். நம்ம தியானம் வந்து தியானம் கத்துக்கிட்டு அந்த ஞானத்த பெறணும். நம்மளுக்கு தியானம் செய்ய அடுத்தது நம்ம சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த மாரி செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஞானமும் கிடைக்கும். அந்த ஞானம் பெற்றோனே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா மாறும். நம்ம பார்க்குற கண்ணோட்டம் நம்ம என்ன கண்ணோட்டத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப அழகா மாறிடும் மாஸ்டர்ஸ். நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஆனந்தமா, சந்தோஷமா இருக்கும். சரியான கண்ணோட்டத்துல பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா மாஸ்டர்ஸ்? ரொம்ப அழகா மாறிடும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த
மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கு பத்ரிஜிக்கு மறுபடி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கும் ரங்கநாதன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹோல் டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. மேடம் க்ளோசிங் செரிமனில கொஞ்சம் வெயிட் சொல்லுங்க. பண்ணுங்க மேடம். வெயிட் பண்ண நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுங்க மேடம். க்ளோசிங் செரிமனில ஐ ரிக்வெஸ்ட். நண்பர்களே, இந்த மாத நிகழ்ச்சிகளை நான் ஒரு சிறிய குறிப்பு கூறுகிறேன். மிக சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். நான் முதலே கூறியது போல் நமது சிறப்பு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் நமது மாஸ்டர் தாராபுரம் பழனியிலிருந்து வந்து ஸ்ரீலகா மேடம் ஆரம்பித்தார்கள். இறுதி நாளும் அவர்களுடைய பேச்சு, சிறப்பு பேச்சு அருமையாக அமைந்தது. இந்த மாதம் முதல் நாள் 1/9/2025 திங்கட்கிழமை மெடிடேஷன், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தையும் வெஜிடேரியனிசம் பற்றி ஸ்ரீலகா மேடம் அவர்கள், மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். இரண்டாம் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அதாவது ஆன்மீகம் வழிகாட்டுதல் பிளஸ் பொன்மொழிகளை பற்றி நான் உரையாற்றினேன். பழனியப்பன் உரையாற்றினேன். நண்பர்களே, சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் மாஸ்டர் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறேன். ஒரு 2 நிமிடத்தில் என்னுடைய உரை முடித்துவிட்டு நண்பர்கள் மாஸ்டர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறேன். 3ஆம் நாள் வந்து பத்ரிஜி லாக்டவுன் மெசேஜை பற்றி சினி மாஸ்டர் புனிதா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். 4வது நாள் வந்து தர்ஸ்டே பிரமிட் பவர் அண்ட் பிரமிட் மெடிடேஷன் பற்றி தியான பிரபஞ்சம் வெளியீட்டாளர் பதிப்பாளர் சினி மாஸ்டர் திருமதி சொருப்ராணி மேடம் உரையாற்றினார்கள். 5வது நாள் வந்து ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிள், முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 1, அதில் ஓம் ரெமிடிஸ் முத்ராஸ் என்றதை பற்றி பிராணாயாமம் பற்றி சகிதா மேடமும், முத்ராஸ் பற்றி பூர்ணிமா தினேஷ் மேடமும், நம்ம கண் பயிற்சியை பற்றி நமது மாஸ்டர் திரு ரமா ராஜேந்தர் சார் அவர்களும் பேசினார்கள். 6வது நாள் வந்து சனிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சிகள், தியானத்தினால் எப்படி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று சினி மாஸ்டர் பத்மஜா மேடமும் வெப்பனப்பள்ளியிலிருந்து அவர்களுடைய மகள் சினி மாஸ்டர் இமாஜா மேடம் அவர்கள் பெங்களூரிலிருந்து வந்து பங்கு கொண்டு உரையாற்றினார்கள். இவ்வாறாக சிறப்பாக நடந்தது. 7/9 அன்று ஃபுல் மூன் மெடிடேஷன் நடந்தது. பௌர்ணமி தியான கூட்டம் நடந்தது. 8/9 7வது நாள் வந்து அதிலிருந்து 8, 9 4 நாட்கள் 7, 8, 9, 10 4 நாட்கள் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனதின் சக்தி பற்றி சீனியர் மாஸ்டர் சொர்ண புத்தா மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். வாணியம்பாடியிலிருந்து மிக சிறப்பாக அமைந்தது. மீண்டும் 12/9 வெள்ளிக்கிழமை அன்று ஹோலிஸ்டிக் லைஃப் சைக்கிள் பிரின்சிபிள்ஸ் பார்ட் 2வில் நமது பூர்ணிமா தினேஷ் மேடம் அவர்கள் முத்ராஸ் பற்றியும், ரமாராஜேந்திர சார் அவர்கள் மாஸ்டர் ரமாராஜேந்திர சார் ஸ்டமக், வயிறு, கிட்னி அதில் சிறப்பு கொள்வது முத்ராஸை பற்றி எடுத்துரைத்தார்கள். 13/9 வந்து சிறப்பு நிகழ்ச்சியாக நமது திருவண்ணாமலையிலிருந்து சீனியர் மாஸ்டர் குருஜி ஜெகதீஷ் சார் அவர்கள் அமாவாசை பௌர்ணமி மெடிடேஷன் பற்றியும், அவர் தியானத்தினால் நம்ம பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயாவுடன் சேர்ந்து லைஃபில் மாறுதல் ஏற்பட்டதை பற்றி மிகச் சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 15/9 முதல் 4 நாட்கள் 15, 16, 17, 18 4 நாட்கள் நாட்களாக சேர்த்து விஸ்டம், சேர்த்து ஞானம் பகுதி 1, 2, 3, 4 நாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் கிருஷ்ணகிரியிலிருந்து சீனியர் மாஸ்டர் அருணா தேவேந்திரம் மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். முதல் நாள் ஆன்மீகத்தை பற்றியும், 2வது நாள் ஆரோக்கியத்தை பற்றியும், 3வது நாள் நோ குட் நோ பேட் என்ற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தலைப்பில் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பற்றியும், 4வது நாள் வந்து தியான உலகத்தில் நாம் வந்து கனவு கண்டு பல நம்ம முன்னோர்களிடம் பேச முடியும், அகவலிமை பெற முடியும், முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும், மூச்சை கவனத்தில் கொள்ள வேண்டும், கனவு காண்பதை கண்டு அதை டீகோடு செய்ய வேண்டும், இப்படியாக சேத்து விசேஷத்தை பற்றி மிகச் சிறப்பாக உரையாற்றி நமக்கு ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு நம்மளை கொண்டு சென்றார்கள் அருணா தேவேந்திரன் மேடம். மிக கோர்வையாக அமைந்தது அன்று. அடுத்ததாக 19/9 வெள்ளிக்கிழமை அன்று ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிளில் யூரின் தெராப்பி மற்றும் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பற்றி டாக்டர் கௌதம் அவர்கள் திருச்சி பாலக்கரையிலிருந்து ஸ்ரீ சக்கரா நேச்சுரோபதி யோகா அண்ட் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலிலிருந்து வந்து சிறப்புரையாற்றினார்கள். அன்று நமது மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் சார் அவர்கள் முதுகு வலி பற்றி L4, L5 ப்ராப்ளம்லாம் எப்படி பற்றி யோகாலாம் மேற்கொள்வது என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக 20/9 சனிக்கிழமை அன்று நமது ருக்மணி பிரியா
அல்லுடு மேடம் அவர்கள் சென்னை அக்கறையிலிருந்து வந்து உரையாற்றி தன் வாழ்க்கையில் இந்த தியானத்தினால் எப்படி மாற்றம் ஏற்பட்டது என்பது மிகச்சிறந்த முறையில் அழகாக சிறப்பாக உரையாற்றினார்கள். அடுத்ததாக 22/9 திங்கட்கிழமை, கடந்த திங்கட்கிழமை வந்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஹீலிங், படிக சிகிச்சை முறையின் முக்கியத்துவம் என்ன என்பதை சென்னையிலிருந்து சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜ் அவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்ததாக 23/9 செவ்வாய்க்கிழமை அன்று நேற்றைக்கு நமது சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றுவதாக இருந்தது. அதற்கு பதிலாக திரு சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் அவர்கள் மிக நகைச்சுவையாக மிகச்சிறந்த முறையில் கருத்துக்களை அள்ளி தெளித்தார்கள். அனைவரிடம் அதை கொண்டு சென்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் என்பதை அந்த ஆன்மீக பெற்றோர்கள் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். இறுதியாக இன்று இந்த க்ளோசிங் செரிமனி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நமது இந்த மாத நிகழ்ச்சியில் நமக்கு உறுதுணையாக இருந்த, ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுது மெசேஜ் அனுப்பிச்சாலும் உடனடியாக அதற்கு எனக்கு ரிப்ளை செய்து என்னை ஊந்துதல் படுத்தி இந்த நிகழ்ச்சியில் நடக்க வைத்த மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவருக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு அனைவரும் சார்பாக நான் என்னுடைய கைத்தட்டலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய முயற்சி இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு நம்ம அனைவரும் பங்கு கொண்டிருக்க முடியாது. இந்த சிலபஸை வடிவமைத்து இது இறுதியை கொண்டு வந்து சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்களுக்கும் அனைத்து சீனியர் மாஸ்டர்களும் நம்மளிடம் உரையாற்றிய இந்த மாதம் உரையாற்றிய ஸ்ரீலகா மேடம், மாஸ்டர் புனிதா மேடம், சீனியர் மாஸ்டர் ஸ்வரூப்ராணி மேடம், சீனியர் மாஸ்டர் சொர்ணபுத்தா மேடம், சீனியர் மாஸ்டர் அருணா தேவேந்திர மேடம், சீனியர் மாஸ்டர் விவிஜி ராஜு சார் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் சார் அவர்கள் மற்றும் சகிதா தேவி மேடம், பூர்ணிமா தினேஷ் மேடம், ரமா ராஜேந்திரன் சார், அடுத்தது சீனியர் மாஸ்டர் பத்மஜா மேடம், சீனியர் மாஸ்டர் இமாஜா மேடம், அடுத்ததாக சீனியர் மாஸ்டர் ஜெகதீஷ் திருவண்ணாமலையிலிருந்து வந்து பேசினாங்க. அடுத்ததாக டாக்டர் கௌதம் அவர்கள் யூரின் தெராப்பியும் ஃபுட் ரெஃப்ளக்ஸ் பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார். சீனியர் மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் சார், சீனியர் மாஸ்டர் ருக்மணி தேவி, அல்லுடு மேடம், பிரியா மேடம் அக்கறையிலிருந்து பேசினாங்க. இப்படியாக இந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றது. அதுவும் இல்லாமல் நம்மளிடம் ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் 4:50 இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ஒரு சிறப்பு குறிப்பு கூறுகிறேன். திரு ஜெயபிரகாஷ் சார், மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார், மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், இன்னும் பல மாஸ்டர்கள், நமது சீனியர் மாஸ்டர் திரு ரமராஜேந்தர் சாரு, சீனியர் மாஸ்டர் திரு கதிரேசன் சாரு, சீனியர் மாஸ்டர் என் புவனேஸ்வரி மேடம் புதுச்சேரியிலிருந்து வராங்க, சீனியர் மாஸ்டர் அகிலா மேடம், மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், மாஸ்டர் திரு மதன், மாஸ்டர் திருமதி ரேணுகா தேவி மேடம் அசான்லேருந்து வந்து கர்நாடகாவிலேருந்து வந்து பங்கேற்றுக்கிறாங்க, மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம் திருநெல்வேலியிலேருந்து வந்துக்கிறாங்க. இவ்வாறாக சென்னை, திருநெல்வேலி, வேலூர், சேலம், பாண்டிச்சேரி, அசான், கர்நாடகா, இன்னும் தமிழகம் ஃபுல்லாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு நடத்தி கொடுக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு உறுதுணையாக இருக்கும் அமெரிக்காவிலிருந்து வந்து தீபிகா மேடம் வந்து எனக்கு உறுதுணையாக எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள், எனக்கு சப்போர்ட் கொடுக்கிறார்கள். எந்த ஒரு மழை வந்தாலும் அவர்களிடம் நான் அணுகினால், மேடம் நான் இந்த கிளாஸ் நடத்தணும்னு சொன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலையும் எனக்கு வந்து இது ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க, பேக் போன் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து நமது ஆந்திராவிலிருந்து கடப்பால இருந்து மாஸ்டர் திரு லோகேஷ் அவர்களும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் நடத்துவதற்கு சப்போர்ட் செய்து வருகிறார்கள். இவ்வாறாக இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்பொழுது நண்பர்களே, நான் உங்களை அனைவரும் பேச இருக்கிறேன். நீங்கள் கையை உயர்த்தினால் அன்மிட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம். அனைவரும் பேச வாருங்கள். அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. இன்னும் நேரம் இருக்கிறது. எல்லாரும் முன்வாருங்கள். ஒவ்வொருத்தராக கையை உயர்த்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். மேடமிடம் உங்கள் சந்தேகங்களையும் கேட்கலாம். ஸ்ரீலகா மேடமிடம், மாஸ்டர் ஸ்ரீலகா மேடம் இருக்கிறார்கள், நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வருகிறார்கள். நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கையை உயர்த்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன். பேசுங்கள் சார், அனைவரும் பேசுங்கள் சார். இந்த ஒரு மாத நிகழ்ச்சியெல்லாம் உங்களுடைய பங்களிப்பால் தான் அது நடந்துருது. அதனால் அனைவரும் பேசணும். மாஸ்டர் திரு பி சுப்பிரமணியம் சார் பேசுங்க சார். நீங்கள் சார் கையை உயர்த்தி நீங்கள் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு அன்மிட் கொடுக்குறேன். மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம், ஒவ்வொருத்தராக நான் அன்மிட் கொடுக்குறேன். எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு. மாஸ்டர் திரு பி சுப்பிரமணியம் சார், யாராவது வாய்ப்பு விட்டுட்டாலும் நீங்க சாட் பாக்ஸ்லயும் தெரிவிக்கலாம். மாஸ்டர் திரு பி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் திருச்சியில வராங்க, பேசுறீங்க சார். சார் ப்ளீஸ் ப்ரொசீட். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். பேசுற கேக்குங்களா? எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 21 நாள் நான் இந்த 2 செஷனா தான் கலந்துட்டு இருக்கேன். நான் ஒரு கோவில் பூஜை பண்ற சிவாச்சாரியார்.
ஆ. நான் 2016ல குருஜியை பார்த்திருக்கேன். திருச்சி வந்திருந்தாரு குருஜி. எஸ் சார். திருச்சி வந்து 2016ல வந்திருக்காரு. ஒரு சின்ன வீட்டுக்கு வந்த ஜங்ஷன் பகுதியில் ஒரு சின்ன பிரமிட் சென்டருக்கு வந்திருந்தாரு. அப்போ போய் பார்த்திருக்கேன். அவரோட பேசியிருக்கேன். தெலுங்குல பேசினாரு, நான் தெலுங்குல பேசினேன். தமிழும் நல்லா பேசுவாரு. அப்போ போட்டோ எடுக்கணும்னாப்பா கூட பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கலாமா கேட்டா கூட வந்து எந்திரிச்சு நின்று தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்தாரு. நீங்க நல்லா ஆன்மா நல்லா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியல, இந்த உருவ வழிபாடு கூட அங்கவும் கொஞ்சம் நான் அதை கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்ம ரீதியான வளர்ச்சிக்கு இந்த தியானம் தான் உறுதுணையா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப 2 செஷனா தான் கலந்துட்டு இருக்கேன். இந்த சீனியர் மாஸ்டரோட நம்பரு அல்லது பிரமிட் சென்டரோட அட்ரஸ்ல எல்லாருக்கும் இந்த வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா எல்லாருக்கும் உறுதுணையா இருக்கும். இதுல கலந்துகிட்ட சீனியர் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி ஆத்மார்த்தமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சார் நிச்சயமா நான் குரூப்ல போடுறேன் சார். பிரமிட் சென்டர்ஸ் நம்பர்ஸ். நன்றி சார். நன்றி ஐயா. உங்களுடைய ரெகுலரான பார்ட்டிசிபேஷனுக்கு நன்றி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்க அட்டன் செய்யுங்க. இன்னும் நிறைய பேர்களை சேருங்க. இலவசமா அளிக்கிறாங்க மகவதார் அறக்கட்டளை நிறுவனங்கள். அதை அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து சீனியர் மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம் கையை உயர்த்தினாங்களா, அவருக்கு நான் அட்மிட் கொடுக்கிறேன். மேடம் நீங்க தொடருங்க மேடம். மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம். நன்றி பழனியப்பன் சார், உங்களுக்கு தான் மிக்க நன்றி. ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு லிங்க் அனுப்பி தொடங்குற அன்னைக்கு கூப்பிடுறீங்க, நிறைவு அன்னைக்கும் டெய்லி லிங்க் வரப்ப நாங்கள் இதில் பயன்படுறோம். ஸ்ரீலேகா மேடம் உங்களுக்கும் நன்றிம்மா. ஐயா உங்களை எப்படி சொன்னாங்களோ எங்களுக்கும் அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த வகுப்புக்கு வந்துருங்க அப்படின்னு டெய்லி சொல்றதுனால இந்த இதில் நாங்கள் கலந்துக்க முடிஞ்சதுமா. தொடர்ந்து 4வது முறையும் சார் கூட பயணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியான பயிற்சி நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்குது எல்லாரோடையும். அந்த அருணாதேவி மேடம் 4 நாள் தொடர்ந்து பேசினாங்க, அதுவும் ஒரு வித்தியாசமா ரொம்ப எளிமையா இருந்து. நாங்க நிறைய இதுல வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம் தியானத்தை பத்தி. ரொம்ப நன்றி. பழனியப்பன் சாருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றிமா. நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம் திருநெல்வேலியிலிருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நண்பர்களே கையை உயர்த்தினா நான் அட்மிட் கொடுக்கிறேன். அனைவரும் முன் வாருங்கள், பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஐயா கூறுவது போல் நாம் பேசினால் நமது விசுவத சக்கரா ஓப்பன் ஆகும். அது நமக்கு நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது. பேச முன் வாருங்கள், நம்ம கருத்துக்களை சொல்லுங்கள். எதுவும் கூச்சப்பட வேண்டாம், பேசுங்கள். உங்கள் கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள், உங்களுடைய சுய கருத்துக்களை சொல்லுங்கள். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் சென்னையிலேருந்து வராங்க, ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுக்கு நான் அட்மிட் கொடுத்துள்ளேன். மேடம் ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். மாஸ்டர் திருமதி அகிலா. நமஸ்காரம் சார். உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மேடம் சொன்ன மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ் தான், எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்குறீங்க. மனசுக்கு உடம்புக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காக நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்கன்ட்டு எல்லாருமே சொன்னாங்க, அதுவும் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சார், இப்ப நீங்க வந்து யார் வந்து போன் பண்ணி கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து அவங்களோட போன் நம்பர் கொடுக்குறீங்க. அப்போ வந்து எல்லாருமே போன் பண்ணி கேட்கணும்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால நீங்க வந்து குரூப்ல போட்டுட்டீங்கன்னா அவங்க யாருக்கு எது வேணுமோ அது வந்து எடுத்துக்கலாங்கிறது என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அது முடியுமான்னு சொல்லிட்டு. அதான் மேடம், எது வேணாலும் குரூப்ல தான் போடணும். அதான் கரெக்ட். இண்டிவிஜுவலா அனுப்பக்கூடாது. குரூப்ல போட்டுட்டு அது எல்லாரும் பயன்படலாம். அதுதான் சார். கரெக்ட் மேடம். எஸ் மேடம், கரெக்ட் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நன்றி மேடம். உங்களோட நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளவு தூரம் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதனாலதான் நாங்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க முடியுது. மனசை மாத்திக்க முடியல, இருந்தாலும் கொஞ்சமாவது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. மெதுவா தான் வந்து நம்மள மாத்திக்க முடியும். அதுதான். எஸ் மேடம், கரெக்ட் மேடம். நான் சிறிய வயதுல இருந்து நான் சாய்பாபா கோயிலுக்கு எல்லாம் நிறைய போவேன். அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஈர்ப்படைந்து நம்ம பத்ரிஜி ஐயாவை வந்து நான் 2008ல பார்த்தேன். அது ஒரு ஈர்ப்பா இருந்தது. ஸோ அதனால வந்து நான் எனக்கு தொடர்ச்சியா ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் ஒரு 30 வருஷமா புத்தகங்களை படிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் தான் படித்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதனால மற்றவங்களுக்கு நான் தெரிவிக்கணும்னு சார் சொன்னாரு. நீ கத்துக்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் சொன்னாரு. அந்த உத்வேகம் தான் நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன் மேடம்.
நன்றி மேடம். இது ஓகே, தொடர்ச்சியா தேங்க்யூ மேம். தொடர்ச்சியா பங்கு கொள்ளுங்க. இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் கேப் இருக்குது. 25, 26, 27, 28, 29, 30. இந்த 6 நாள்ல வந்து 28ஆம் தேதி வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்குது. அதுல குரூப்ல லிங்க் அனுப்புவாங்க. அதை அட்டன் பண்ணி பயன்பெறுங்க. தொடர்ச்சியா தியானத்தை மேற்கொள்ளுங்க. தியானத்தை விட்டுட்டா திருப்பி அது ஜீரோல இருந்து தொடங்குறது கஷ்டமா இருக்கும். தியானத்தை டெய்லி பண்ணுங்க. அதுதான் மை ரிக்வஸ்ட். நன்றி மேடம். தேங்க்யூ சார். நன்றி மாஸ்டர் திருமதி உங்களை அகிலா மாதிரி மேடம். எல்லாம் வர்றதுக்கு இன்னும் 30 வருஷம் ஆகும்னா நினைச்சாலே பயமா இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். நான் 62 வயசுல தான் கத்துக்கிட்டேன். நான் உண்மையெல்லாம் 62 வயசுல கத்துக்கிட்டேன். நான் வந்து நெகட்டிவ் நில்லுல தான் இருந்தேன். 0க்கு வந்தது 60ல தான், 62ல தான் நான் கத்துக்கிட்டேன். அதனால யார் எப்போ வேணா தொடங்கலாம் தியானம். தயவுசெய்து தியானத்தை தொடங்க. ஆன்மீக ஞானம் வளரட்டும். அது நமது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய நல்லதுக்காக தான் இது மகவதார அறக்கட்டளை செய்யறாங்க. அதனால வந்து அதை அனைவரும் பயன்படணும். இது இலவசமா கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. தயவு செய்து இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நன்றி மாஸ்டர் திருமதி அகிலா மேடம். அடுத்ததாக ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம வந்து மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா, மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? கரெக்டான கேள்வி மேடம். அதாவது நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் மாஸ்டர் ஆகல, பெரிய இதுவும் ஆகல. இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா, என்னைக்கு மனது தான் மூளைக்கு செயல்படுத்தும். என்னுடைய சின்ன கருத்து. அதனால தவறா கூட இருக்கலாம். அதனால மனசு வந்து நம்ம வந்து இது மனசை கண்ட்ரோல் பண்றது, மனசை ஒருநிலைப்படுத்துறது, அதை கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரது தான் இந்த தியான பயிற்சியை. நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க 0 தாட்ஸுக்கு போகணும்னா மனதுல வந்து எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. கட் யுவர் தாட்ஸ். இந்த மனசு வந்து 0 வச்சுக்கிட்டாலே மூளையில ஒண்ணும் இருக்காது. சோ அதனால மனதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வந்து கட் யுவர் தாட்ஸ்னால மனசை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிக்கணும். ஓகே தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி மாஸ்டர் திருமதி. நான் ஒண்ணே ஆட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க லேட்டா வந்திருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பத்ரிஜி மாஸ்டர் எப்ப என்ன சொல்வார் அப்படின்னா, யாரெல்லாம் கடைசியில ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்றாங்களோ அவங்களும் மாஸ்டர்ஸ். இப்ப வந்த மாஸ்டர்ஸுக்கு எந்த லெவல்ல இருக்காங்களோ கடைசியில வர்றவங்க, இப்ப ஜாயின் பண்றவங்க, ஒரு வாரம் 1 மாசம் முன்னாடி ஜாயின் பண்றவங்களுக்கும் எங்களுக்கு ஈக்குவலா நீங்களும் வரலாம். இதுல வந்து எதுவுமே அப்ப வந்தாங்க இப்ப வந்தாங்க 10 வருஷமா இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது மாஸ்டர். நம்ம வந்து இந்த தியானத்துக்குள்ள வந்துகிட்டு நம்ம எவ்வளவு குவிக்கா கத்துக்கிட்டு நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்றதான் மாஸ்டர். உங்க ஏஜ் எவ்வளவோ அவ்வளவு நேரம் ஒரு சிட்டிங் உட்காருங்க மாஸ்டர் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான் மாஸ்டர். அது ட்ரை பண்ணுங்க. அதுதான் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட வாழ்க்கை மேடம். அதாவது இப்ப நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அந்த டயத்துல எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? கொஞ்ச நேரம் கேப் விடுங்க மாஸ்டர். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போதும், 15-20 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் நீங்க தியானம் செய்யலாம். 2 hours 2.5 hours அது மாதிரி வேண்டியது இல்ல. அது வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு தான். நம்ம உடல் உழைப்பு செய்யறோம் இல்லையா மாஸ்டர்ஸ், அதுக்குதான் வந்து நீங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழிச்சு செய்யணும். தியானத்துக்கு அது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் இருந்தா போதும். ஏன்னா அந்த உணவு செரிமானம் உள்ள போயிருக்கும். 15-20 மினிட்ஸ் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க தியானம் செய்யலாம் மாஸ்டர். ஓகே தேங்க்யூ. தொடர்ந்து செய்யுங்க மாஸ்டர். அவ்வளவுதான். ட்ரை பண்ணுங்க. எண்ணம் போடுங்க. உங்க எண்ணத்துல இப்ப மனசு ஒரே ஒண்ணு ஸ்ட்ராங்கா நடக்கணும்னா, நைட்டு படுக்கும் போது காலையில எந்திரிச்ச உடனே நீங்க அந்த தியானம் பண்ணணும்ன்ற எண்ணம், ஒரு சிட்டிங் என்னோட ஏஜுக்கு உட்காரணும்ன்ற எண்ணம் போடுங்க. சீக்கிரமா அது செயலுக்கு வரும் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. சரி மாஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் ஆயிடணும். அவ்வளவுதான். எஸ் மாஸ்டர், அவ்வளவுதான். தேங்க்யூ மாஸ்டர். சந்தோஷம். சார் உங்களது மியூட்ல இருக்கு. சார் பழனியப்பன் சார் உங்களது மியூட்ல இருக்கு. சாரி ராங். நன்றி மாஸ்டர் திருமதி அகிலா மேடம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நண்பர்களே, அடுத்ததாக முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் நான் நன்மீட் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு காரணமே பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய உத்வேகம், அவர்களுடைய கலந்துரையாடல், அவர்களுடைய கருத்து பரிமாற்றம், அதுதான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு நாளும் மாஸ்டர் திரு கதிரேசன் சார் வந்து அவருடைய கருத்துக்களை மிகச்சிறப்பாக சொல்லுவாரு. அவரு சார் சேலத்திலிருந்து வராங்க. ஐயா மாஸ்டர் திரு கதிரேசன் சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். ஐயா காலை வணக்கம். ஐயா காலை வணக்கம் சார். மேடம் காலை வணக்கம். மேடம் காலை வணக்கம்.
வணக்கம் மேடம். மேடம் இந்த ஆறாவது செஷன் ஓப்பனிங் வந்தீங்க, நீங்க க்ளோசிங் செரிமனிக்கு வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செரிமனியில் வந்து தியானத்தோட செய்யதான் என்ன பலன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு கடைசி க்ளோசிங் செரிமனில தியானம் செஞ்சதுனால நம்மளுக்கு என்ன நம்ம மனநிலையோ உடல்நிலையோ எந்த கண்ணோட்டம் மாறுன்னு சொல்லி ஒரு அற்புதமா ஒரு கண்ணோட்டம்னு சொல்லி ஒரு டாபிக் ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேடம். அதாவது இந்த புதுசா வந்தவங்களுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். அதாவது இன்னைக்கு நாங்க கருத்து சொல்றதோட இன்னைக்கு நாங்க வந்து என்ன சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு 6 மாசமா ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சு இந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்குலாம் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குற இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மேடம் புனிதா மேடம், சரி குரு ரங்கநாத்ஜிக்கும் இப்போ பள்ளிப்பான் சாருக்கும் உங்க மாதிரி ஒரு சீனியர் வந்து எங்களுக்குலாம் டெய்லி நான கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க மேடம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அதாவது இது வந்து நிறைவடையாது. அதாவது எங்களால் முடிஞ்சதும் ஒரு தேங்க்ஸ் சொல்றது தான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காலையில ஒரு வீட்டுல உட்காந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட், அதாவது ஒரு தியானத்துக்குள்ள ஒரு ஞானம், அதுக்கப்புறம் ஹோலிஸ்டிக், இந்த மாதிரி எல்லா வைத்திய முறைகள் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல சொன்ன மாதிரி இது ஒரு பேக்கேஜா, அதாவது வெளியே எங்கேயும் போகாம உட்காந்துறது இல்லை வீட்லயே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இவ்வளவு எவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணணும். அதாவது எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் வெளியே போனாலும் இது மாதிரி பல ஸ்ப்ரெட்டான சமாச்சாரம் ஒரே இடத்துல கொண்டு வர முடியாது. ஆனா எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்மளுக்காக கொடுத்து நம்மளுக்கு அது எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதே பெரிய சமாச்சாரம் இல்லை மேடம். அது ஃப்ரீயா கொடுக்காம நம்மளுக்கு வந்து இதெல்லாம் மற்றவங்க சொல்லுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் வந்து நீங்க நடக்குதுன்னா பெரிய, அதாவது நம்ம சாதாரண சமாச்சாரம் இல்ல, பெரிய சமாச்சாரம். அது எதனால முடியுதுன்னா உங்க மாதிரி சீனியர் மாஸ்டர்ஸ் அது மாதிரி பள்ளி சாரோட டெடிகேஷனால தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனாலதான் எல்லாத்துக்கும் இது இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி சொல்லனா இதோட அர்த்தமே நம்மளுக்கு இல்லைன்னு சொல்றேன். அதாவது புனிதா மேடம் சொன்னாங்க, அந்த சொன்னதுதான் உண்மையான சமாச்சாரம். ஸோ குருஜா ரங்கநாத்ஜி எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுக்கு சிரமம் எடுத்து இந்த காரியம் செஞ்சுட்டு இருக்காங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் மேடம். அது இல்லாம இதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறது நம்ம பள்ளி சார் தான். ஸோ பள்ளி சார் பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இவர் குருஜி ரங்கநாத்ஜியே சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் வந்து பதினஞ்சு சோல்ஜர்மா இருக்காருன்னு சொல்லிட்டாரு. அதே போல அவருக்கு அதான் பெரிய ஒரு கிஃப்டா பள்ளி சார் கிடைச்ச கிஃப்டா தான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் வயதில் இது வாங்கிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அது இல்லாம சீனியர் மாஸ்டர்ல எத்தனையோ சப்ஜெக்ட்லாம் எங்களுக்கு வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் 6 மாசமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது சப்ஜெக்டா ஒரு சீனியர் மாஸ்டர் திருப்பி வந்தாலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் புதுசா எங்களுக்கு சொல்லி இருக்கிறப்ப இவ்வளவு சமாச்சாரம் நம்மளாம் இருக்குதா, நம்மளுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு தெரியா போச்சே அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வேண்டியதாகுது. அதாவது என்ன சொல்ல தெரிஞ்சுக்கணும்னா கட்டுறதே கையளவு கல்லாத உலகளவுன்னு சொல்லி இருக்க மாதிரி எவ்வளவு சமாச்சாரம் இருக்குது. இப்ப நீங்களா எவ்வளவு சொல்லிங்க. இப்ப இன்னைக்கு பத்தி உதாரணம் சொன்னீங்க, மகாவதாரம், இது மகாபாரதம், ராமாயணம், பக்தபாரதம் சொன்னீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு புது இன்ஸ்பிரேஷனா இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒரு புது விதமான கருத்துலாம் வர நம்மளுக்கு வந்து நாணம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு நீங்க சீரியல் மாஸ்டர்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நமக்கு தெரியுது மேடம். ஸோ எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து நாங்க நன்றி சொல்ல வேண்டியது மேடம். என்னுடைய சார்பாலும் சரி, இந்த குரூப் அந்த அனைத்து மாஸ்டர் சார்பாக எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். நம்ம நன்றி. நன்றி நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. அடுத்ததாக நேரத்தின் அருமை கருதி மாஸ்டர் திரு செந்தாமரை அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். புதுசா பேசுறாரு சார். ப்ளீஸ் வெல்கம் சார். ப்ளீஸ் ப்ரொசீட் சார். செந்தாமரை, உங்க பேரை உங்க ஊர் பேரையும் சொல்லுங்க சார். ஊர் பேர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என் பேர் செந்தாமரை செல்வி சார். சீர்காழில இருந்து பேசுறேன். சரிங்க மேடம், பேசுங்க மேடம். ஒரு 5 to 6 இயரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா கண்டினியூவா பண்ண மாட்டேன். இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன்ல ஏப்ரல் லாஸ்ட்ல ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். எப்பெல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சில நாள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாட்டினாலும் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். தியானம் பண்ண எனக்கு வந்து என்னுடைய டென்ஷன், கோபம் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. நிறைய நேரங்கள்ல விழிப்புணர்வுல இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தியானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு சார். ஆனா வந்து என்னுடைய அந்த தேடல் வந்து நிறைவேறவே இல்லை. அந்த வாய்ப்பு இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் மூலம்தான் நிறைவேறிச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்து அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும்
பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும், ரெங்கநாதன் சார் அவர்களுக்கும், பழனியப்ப சார் அவர்களுக்கும், தினந்தோறும் ஆன்மீக உரையாற்றக்கூடிய அனைத்து சீனியர் மாஸ்டர்களுக்கும், என்னோட தியானத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ரொம்ப அருமையாக பேசுனீங்க மேடம். ரொம்ப கருத்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீங்க வந்து சீர்காழில இருந்து வந்து உங்களுடைய டென்ஷன்ஸ், ஆங்கர் இதெல்லாம் குறைஞ்சிருக்குது, கோபம்லாம் குறைஞ்சிருக்கு, விழிப்புணர்வு அதிகமாயிருக்குது. உங்களுக்கு வந்து யங் ஏஜ்ல இருந்து சிறு வயதுல இருந்து தியானத்தின் ஃபீல்ல இருந்து அந்த தேடல் வந்து நிறைவேறல. இருந்தாலும் மகவதார் அறக்கட்டளை முகமாக இப்பொழுது நிறைவேறுவதிலிருந்து என்று கூறி மிக சிறப்பாக இன்றைக்கு உரையாற்றினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நீங்க இறுதியாக வந்து நன்றி கூறினீங்க. பத்ரிஜி ஐயாவுக்கு நன்றி, குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் சாருக்கு நன்றி. இந்த மாதிரி சொல்லி ஆன்மீக பேச்சு பேசும் ஒவ்வொரு சீனியர் மாஸ்டருக்கும் நன்றி தெரிவிச்சு ரொம்ப சிறப்பாக கருத்து சொன்னீங்க. ரொம்ப சூப்பர் மேடம். நீங்க வரும் மாதங்களையும் நீங்க ஒவ்வொரு நாளும் இதை பேசணும். இந்த கருத்தை சொல்லுங்க. இந்த டைம் நான் பிஸியா இருக்கிறதுனால என்னால பேச முடியல சார். எஸ் வந்து நீங்க கலந்துங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, தியானத்தை மேற்கொள்ளுங்க. தொடர்ச்சியா தியானத்தை விடாதீங்க. இந்த 6 நாள் தியானத்தை மேற்கொள்ளுங்க. நம்ம மகவதார் அறக்கட்டளைக்கும் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் 3 மணி நேரம் தியான பயிற்சி, 2 மணி நேரம் இசையோடு கூடிய தியானம், 1 மணி நேரம் அமைதியான தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் காலை 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அது லிங்க் அனுப்புவாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஃபுல் மூன் மெடிடேஷன் பண்றாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாச ஈவினிங் சாயந்தரத்துல இரவு 9 மணி முதல் நள்ளிரவு வரை. அதுபோல் 2 மணி நேரம் இசையுடன் கூடிய தியானம், 1 மணி நேரம் அமைதியா தியானம், ஃபுல் மூன் மெடிடேஷன், அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரொம்ப கருத்து சூப்பரா சொன்னீங்க, வரவேற்கத்தக்கது. நன்றி மாஸ்டர் திருமதி செந்தாமரை மேடம், சீர்காழில இருந்து பேசுனீங்க. நன்றி. அடுத்ததாக நண்பர்களே தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக நண்பர்களே முன் வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுத்துள்ளேன். அன்மியூட் கொடுக்கிறேன். பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நிகழ்ச்சி தொடரும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மாஸ்டர் திரு எஸ்ஆர் மதன், மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் பேச விரும்பினால் கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். நண்பர்களே முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம், அனைவரும் பேச முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் கையை உயர்த்துள்ளார்கள். பாண்டிச்சேரியிலிருந்து வராங்க மேடம். மேடம் பேசுங்க மேடம். சார், பழனியப்பன் சார், உங்களுக்கு காலை வணக்கம். வணக்கம் மேடம். அவர் அதே மாதிரி இன்னொரு மேடம், அவங்க பேர் டக்குன்னு வரல, லேகா மேடமா பேர் என்னங்க சார் உங்களுக்கு? ஆமா, அவங்க அந்த மேடம், அவங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க ஒவ்வொரு கருத்தும் நல்லபடியா சொன்னீங்க. நல்லா இருந்தது உங்க கருத்து எல்லாமே கேட்டேன். அதே மாதிரி இந்த கடைசி நிறைவு நாள் வந்து ரொம்ப சார் 10 நிமிஷம் சார் பேசினாரு. அவரு இங்கிலீஷ்ல பேசி பழனி சார் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் இந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் செய்யறது ரொம்ப, நாங்க எல்லாருக்கும் வந்து கடமைப்பட்டுக்கிறோம். இதுல நாங்க கலந்துக்கிறதுல இதுக்கு வந்து எங்களுக்கு முக்கியமா எல்லாருக்குமே உதவுறது பிரபஞ்சமும் உதவுதுன்னு நான் நம்புறேன். அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தியானம், ஆன்மீக உரை எல்லாமே எங்களுக்கு சிறப்பாக அமைதுன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நானும் கலந்துக்குவேன் இந்த தியானத்துல. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பேசுறது தான் ஆன்மீக உரை, நல்லா பேசுறது நான் கேட்பேன். அதனால எனக்கு வந்து சில நன்மைகள் நடந்திருக்குது. அது என்னால செயல்படுத்த முடியல. இருந்தாலும் சமயத்துல கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை அப்படிலாம் கவனிச்சு அதை ஃபாலோ பண்ணுவேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார். இந்த தியானத்துல ஆன்மீக வரையிலும் நான் கேட்பேன். நல்லா இருந்தது. எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை, பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம், ரொம்ப சிறப்பாக உரையாற்றினீங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நேரத்தின் அருமை கருதி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் ஈரோட்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்துடலாம். ரெகுலரா வர்றவங்க. மேடம் நீங்க பேசுங்க மேடம், உங்க கருத்துக்களை சொல்லுங்க மேடம். மாஸ்டர் திருமதி காலை வணக்கம். வணக்கம் மேடம். நம்ம மகாவதார் ஃபவுண்டேஷன் செஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற அனைத்து மாஸ்டர்களுக்கும் நல்ல பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. நம்ம மகாவதார் ஃபவுண்டேஷன் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். ரெகுலரா வர்றீங்க, தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க. அக்டோபர் மாத நிகழ்ச்சியிலையும் தொடர்ச்சியா வாங்க. நண்பர்களே, அடுத்தது கையை வைத்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் பேசுறீங்களா சார்? நண்பர்களே முன் வாருங்கள். மாஸ்டர் திரு எஸ்ஆர் மதன் சார் சென்னையில இருந்து வர்றாரு, வாஷர்மேன் பெட்ல இருந்து. பேசுறீங்களா சார்?
மாஸ்டர் திரு எஸ்ஆர் மதன். நண்பர்களே முன் வாருங்கள். சார் வணக்கம் சார். சார் மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் சென்னையிலேருந்து வர்றாரு. சார் ரெகுலராக 4:55 கிளாஸுக்கு வந்துடுவாரு. சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முன்னாடி 10 நாள் கிளாஸ் அந்த இதுக்கெல்லாம் போயிருக்கிறேன் முன்ன. அதனால் இந்த அளவுக்கு தியானம்ன்றது கரெக்டாக அந்த டைமுக்கு கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம் எங்களுக்கெல்லாம். இந்த மகாதேவர் கட்டளைக்கும் அறக்கட்டளைக்கும் இந்த பத்ரிஜிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்த கோடி நன்றி நன்றி நன்றி. நன்றி மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார். நீங்க ஒரு எடுத்துக்காட்டாக அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்து செயல்பட்டு வருகிறீர்கள். நன்றி. தொடர்ச்சியாக அக்டோபர் மாத நிகழ்ச்சியிலையும் பங்கு கொள்ளணும். பேட்ச் 7 ஆரம்பிக்குது. 1/10 புதன்கிழமை நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி 28/9 ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்குது. அதுலயும் பங்கு கொள்ளுங்க. லிங்க் அனுப்புவாங்க. கத்தல 5லேருந்து 8 வரைக்கும். நண்பர்களே முன் வாருங்கள். இன்னும் ஒரு நண்பர் பேசலாம். மாஸ்டர் திரு எஸ்ஆர் மதன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம் சார், சென்னையில இருந்து. வணக்கம் சார். இப்ப தியானம் பண்ற டைம் காலையில பண்ண முடியலன்னா ஈவினிங் பண்றோம்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பண்ணலாம் சார். அவங்க சொல்றதே 24/7 எப்போ வேணா பண்ணலாம். ஏன்னா சில டைம் நம்ம 1 hour பண்ணுவோம், இல்ல 1/2 hour பண்ணுவோம். சில டைம் 10 நிமிஷம் தான் பண்ணுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தினமும். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை சார். எப்போ வேணா பண்ணலாம் சார். ஏன்னா அந்த எவ்வளவு டியூரேஷன் வேணாலும் பண்ணலாம். எவ்வளவு நேரங்கள் வேணாலும் பண்ணலாம். தியானம் மேற்கொள்ளலாம். நம்ம மனதை வந்து நம்ம கிளீன் பண்றோம் தியானத்தினால. ஓகே. அதே போல அந்த சுவாசம் கவனிக்கிறது, அது கவனிக்கும் போதுதான் சில டைம் வேற வேற எண்ணங்கள் வருது. அந்த டைம்ல நம்ம மூச்சை நல்லா உள்ள இழுத்து அதை கவனிக்கணுமா, இல்லைன்னா நார்மலா அந்த மூச்சு என்ன பண்ணுதோ அதையே கவனிச்சுட்டு? ஏன்னா இந்த டவுட் இருந்துட்டே இருக்கு. சார் ஜெயபிரகாஷ் சார் தானே சார் பேசுறீங்க? இல்ல மதன் சார். மதன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க வந்து மனதை கவனிங்க, அவ்வளவுதான். மனசுல ஒன்றும் எண்ணங்கள் எழக்கூடாது, அவ்வளவுதான். 0 தாட் நில. மூச்சை கவனிச்சு மூச்சை வந்து கவனிங்க. மனசை வந்து எண்ணங்கள் வராம 0 தாட்டு கொண்டு வந்துருங்க, அவ்வளவுதான். சுவாசத்தை கவனிக்கணும். அதுதான் சார். நம்மளுக்கு சிரமம்லாம் எடுக்க தேவையில்ல. சிம்பிளா நான் சொல்றேன் இல்லைங்க, சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். அதாவது மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனிச்சா போதும். வேற எதுவும் மனசுல எண்ணங்கள் வரக்கூடாது, அவ்வளவுதான் சார். ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். எஸ் மேடம். சார் ஃபர்ஸ்ட் தியானம் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு எண்ணங்கள் வரும் சார். ஏன்னா ரொம்ப நாளா வந்து நம்ம ஆக்சுவலி ஒரு மனிதருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரும். அதனால வந்து டக்குன்னு கண்ட்ரோல் ஆகாது. அதனால கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணம் மேல ஃபோக்கஸ் பண்ணாம அது அப்படியே நம்மளுக்கு எப்ப மேம் தெரியும் அந்த எண்ணம் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது? அது அப்படியே விட்டுட்டு உங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சு, சுவாசம் போகும், சுவாசம் வெளியே வரும். அந்த சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சு. ஒரு நாளைக்கு உங்க ஏஜ் எவ்வளவோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்ல முடியலன்னா ஃபர்ஸ்ட் 10 minutes ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நம்மளோட ஏஜ் 30 அப்படின்னா 30 minutes தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்க நோ ஸ்டேட், அது மீன்ஸ் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு சீக்கிரம் அடையலாம் மாஸ்டர். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். அது எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கு எல்லா எண்ணமும் ஸ்டாப் ஆகுது, உட்கார்ந்த உடனே அது அந்த எண்ணம் எப்ப எண்ணமே வராம இருக்கோ அதுதான் நம்ம கரெக்டா இப்பதான் எண்ணம் எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்குன்னு அர்த்தமா? இல்லைன்னா அது உட்கார எண்ணம் ஓடினாலும் அதை விட்டுட்டு நம்ம சுவாசத்து மேல கவனம் செலுத்தணும்னா, இப்ப நான் ஒரு நாளைக்கு 1/2 hour பண்றேன்னா அந்த 25 minutesக்கு மேலதான் என்னோட எண்ணம் ஸ்டாப் ஆகுதுன்னா அப்ப அது எல்லாம் ஆரம்ப நிலையா, இல்லைன்னா அது பரவாயில்லையா? பரவாயில்ல மாஸ்டர், பண்ணலாம் மாஸ்டர். இதே தொடர்ந்து போயிங்க. நீங்க செய்ய செய்ய உங்களுக்கே அந்த 25 minutes இருக்கிற தாட்ஸ் 20 minutesக்கு ஆயிடும், 10 minutes, அப்புறம் 5 minutes. அந்த 1/2 hour நீங்க ப்ராக்டிஸ் பண்ண எந்த எண்ணங்களும் வராது மாஸ்டர். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்க தியானம் செய்ய ஆரம்பிச்சோடனே 1 or 2 minutes இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ரொட்டீன் லைஃப்ல இருந்து தியானத்துக்கு உட்காரோம் இல்லையா? ஸோ 1 or 2 minutes இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாம அந்த சுவாசம் கவனிக்கும் போது நீங்க உள்ள போயிடுவீங்க. ஓகேங்களா? செய்ய குறைஞ்சிரும் மாஸ்டர். ஓகேங்களா? இப்படியே நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இது தவறு கிடையாது. எனக்கு இவ்வளவு நேரம் எண்ணங்கள் வந்துட்டு இருக்கே அப்படின்றது தவறு கிடையாது. செய்ய ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் உங்களுக்கு.
ஓகே மேம். டவுட் நன்றி. கிளியர் ஆயிருச்சா? நன்றி சார். கிளியர் ஆயிருச்சு. ஓகே மேம். எதனா டவுட் இருக்கா தேங்க்யூ மேம். இன்னும்? இல்ல மேம். ஏன்னா அந்த ஓகே, தேங்க் சுவாசத்து மேல கவனம் செலுத்தும் போது சம்டைம் சில இதுல நான் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதுல என்னன்னா சொல்றாங்கன்னா, நம்மளோட எண்ண அலைக்கு ஏத்த மாதிரி தான் அந்த சுவாசத்தோட நீளமும் இருக்கும்னாங்க. அது நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேற இதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு பத்ரிஜி சார் சொன்னது உங்களோட சுவாசத்துல நீங்க கவனிங்க, அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செய்ய செய்ய உங்களுக்கே கிளாரிட்டி கிடைச்சிரும் மாஸ்டர். உங்களுக்கு இன்னும் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க, தியானம் தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிரும். சரிங்க. நன்றி. நன்றி சார். நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர் திரு எஸ்ஆர் மதன் சார், சென்னை வாஷமன்பேட்டில இருந்து பேசுனாங்க. நன்றி சார். அடுத்ததாக நண்பர்களே, இன்னும் ஒரு நண்பருக்கு வாய்ப்பு அளிக்கிறோம். கையை வைத்தனால் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், அனுபவங்களை பகிருங்கள். அப்படி யாரும் கையை உயர்த்தவில்லை என்றால் நான் நிகழ்ச்சி நிறுத்திக்க செல்கிறேன். நண்பர்களே, நான் ஒன்ஸ் அகெயின் திருவண்ணாமலையிலிருந்து ஃப்ளவர் மெடிசன்ஸை பற்றி பேசும் மாஸ்டர் திரு கலைசெல்வன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சினி மாஸ்டரும் நன்றி. இன்றைய இந்த நிகழ்ச்சிகளை, ரெக்கார்டு நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா நண்பர்களே. இது நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரும் பார்க்க செய்து அந்த யூடியூப் நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நமது குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் எடுத்து கூறியது போல் மீண்டும் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை ப்ரொபகேட் செய்யுங்கள், ஸ்ப்ரெட் செய்யுங்கள். நண்பர்களே, அடுத்ததாக 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் உலக ஆரோக்கிய தியான கூட்டம் நடைபெறும். 3 மணி நேர கூட்டம். காலை 5லிருந்து 8 மணி வரை 2 மணி நேரம் தியானப்பயிற்சி, 1 மணி நேரம் சைலண்ட் மெடிடேஷன். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லிங்க் அனுப்புவார்கள் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில். அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பேட்ச் 7 வந்து 1/10/2025 புதன்கிழமை காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், ஆன்மீக ஞானம் பகிர்தல் 2வது நிகழ்ச்சியாக நடைபெறும். சிலபஸ் போடுவார்கள் குரூப்பில். அனைவரும் அதில் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பங்கு பெற்று உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவர்களும் ஷேர் செய்து அவர்களும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நான் நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் இந்த க்ளோசிங் செரிமனி நிறைவு விழா நிகழ்ச்சி பேட்ச் 6 தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் மகவதார் அறக்கட்டளையின் பேட்ச் 6 க்ளோசிங் செரிமனி நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயாவுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள். மேலும் சீனியர் மாஸ்டர் திருமதி சுமிதா மேடம் தன்னுடைய பணிகளுக்கு நடுவில் மிக சிறப்பாக வந்து உரையாற்றி அனைவருக்கும் உந்துதல் கொடுத்து நல்ல கருத்துக்களை, ஆன்மீக வளர்ச்சி கருத்துக்களை சொல்லி நம்மளை எல்லாம் ஒரு நல்ல வழி நடத்தி கொண்டிருக்கும் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்களுக்கு நன்றி. அவர்களுடைய பேச்சுக்கள் சிறப்பாக யூடியூபில் வெளி வருகிறது. அனைவரும் பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக பேசுகிறார்கள், அவருக்கு நன்றி. இன்று நம்மிடம் ஒரு சிறப்பு பேச்சாளராக வந்து ஆன்மீக ஞான பகுதியில் தன்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக உரையாற்றிய தாராபுரம் பழனியிலிருந்து உரையாற்றிய சினி மாஸ்டர் திருமதி ஸ்ரீலாகா மேடம் அவருக்கு என்னுடைய தாழ்மையான நன்றி. மேடம், நீங்க வந்து வரும் மாதங்களிலும் பார்ட்டிசிபேட் பண்ண மேடம், நல்ல நிகழ்ச்சியில கொடுக்கணும் மேடம். எங்களுக்கு இயற்கையா அமைந்தது இந்த பேட்ச் 6 வந்து ஆரம்பிச்சது நீங்க, முடிந்தது நீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை எதிர்பார்த்து உண்மையாலுமே நான் செய்யல. இயற்கையா அமைந்தது. அது கடவுளின் வாய்ப்பாக கருதி நமது பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயாவுடைய ஆசைகளில் இது நடைபெறுகிறது என்று கருதி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி என்னுடைய நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை, சிறப்பு நன்றிகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமக்கு இலவசமாக அளிக்கும் உயர்திரு குருஜி டாக்டர் ரங்கநாதன் அவர்களுக்கு சிறப்பாக இதை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வழி நடத்துதலில் இது மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு என்று மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, நான் சினி மாஸ்டர் அனைவருக்கும் இந்த மாதம் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து சினி மாஸ்டருக்கும் நேரம் தவறாமல் மிக காலை வேளை 5 மணி, 5:30 மணி, 5:15 மணி, 6 மணிக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை தியான பயிற்சியை மேற்கொண்டு ஆன்மீக ஞான கருத்துக்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பாக நமக்கு அறிவுறுத்தி நம்மளுடைய ஞானத்தை உடல்
நலத்தை பேணி காப்பதற்காக இவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மிக்க நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு யாராவது எவர் பெயரனும் விடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் 1/10/2025 பேட்ச் 7 சந்திப்போம். நான் திருப்பி மீண்டும் கொள்வது, எவரும் இந்த தியான பயிற்சியை விட வேண்டாம். திருப்பி நாம் 0விலிருந்து ஆரம்பித்து கடினமாக இருக்கும். இந்த 6 நாளும் தியான பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து திருப்பியும் புதன்கிழமை நிகழ்ச்சியில் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மேடம், நான் க்ளோஸ் செய்யறேன் மேடம் நிகழ்ச்சியை. தேங்க்யூ மேடம்.